ஸ்டேட்மெண்ட் இப்ப நீங்களா சொன்னீங்க? ஆமாமா ஆமா ஆமாமா ஷாஜகான் ப்ரோ தான் சொன்னாரு. ப்ரோ கேக்குதா? கேக்குது யூசுஃபா, நான் இருந்துச்சுன்னா எடுத்து அனுப்பிச்சுடுறேன் அவருக்கு. நான் தேடி எடுக்கிறேன். ஓகே ஓகே இல்ல அவர் கரெக்டா தான் ப்ரோ. ஐ பேசி மீன் அவரு ட்விட்டரா இல்ல ஃபேஸ்புக்கா? யூடியூப்ல பேசியிருந்தாரு, பேட்டி கொடுத்திருந்தாரு. ஒரு யூடியூபா? ஓகே ஓகே. நீங்க லிங்க் அனுப்புங்க ப்ரோ மறக்காம. நல்ல பாயிண்டா இருக்குது. இல்ல நல்ல பாயிண்ட் தான். அவர் தான் சொல்லியிருந்தாரு, ஓரத்துல போட்டாலே முடிஞ்சிருச்சுன்னு அவர் ரொம்ப இதா பேசியிருந்தாரு, கிளியரா பேசியிருந்தாரு. நீங்க எல்லாம் போருங்கிறீங்க, போர் வந்தா என்ன நடக்கும்ட்டு அவர் ஒரு 20 நிமிஷம் ஜீவாக்குன்னு நினைக்கிறேன், நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. ஏங்க அவருக்கு இவருங்க மருதையன் பேசுனது சொல்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல மருதன் டாக்டர் பேசியிருப்பாங்க. மருதன் போல இருக்காருல்ல, அவரும் டாக்டரும். இவருக்கு மருதையனும் இவரும் தானே ஆசிஃபும் தானே பேசியிருப்பாங்க, அரண்சையில பேசியிருப்பாங்க. மருதையன் தோழரும் ஒரு டாக்டர் அவரும் தான் பேசியிருப்பாங்க. அது வந்து ஒண்ணு கரியால்னா இல்ல அரண் செய்யா இருக்கணும், ரெண்டுல ஒண்ணா இருக்கணும். நான் எடுத்தேன் உங்களுக்கு. அவர் சூப்பரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஓகே 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 ஓகே. அவர் எம்எல் தோழர், எம்எல் அவர். என்ன போர் வந்து விலைவாசி ஆயிடுச்சுன்னா சாணி வெரைட்டியும் மாட்டு முத்தலும் குடின்ட்டுருவாங்க, நம்ம தான் குடிக்க முடியாது, அதான் கஷ்டம். போரை தாண்டி இவங்க பண்ற இந்த வெறுப்பு பிரச்சாரத்தினால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்குங்க. உயிர் போற நிலைமையில ஒருத்தர் வந்து இருக்காருங்க. அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், வெறுப்பு பிரச்சாரம் என்ன செய்யுன்றது உங்களுக்கு புரியும். இந்த குழந்தை பக்கத்துல உட்காந்துருக்கிற அதே வயசு தாங்க என் பையனுக்கும். எனக்கு அதை பார்க்கும்போது வந்து என்னால வந்து அதை வந்து கடந்து போக முடியல. அதனால தான் அந்த அத்தனை வார்த்தைகள் விட்டது. ஏன்னா இங்க இவனுங்க வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றானுங்கல்ல, அது வந்து எந்த அளவுக்கு வந்து நிக்குது பாருங்க. ஒருத்தனோட ஃபண்டமெண்டல் ரைட்டே பறிக்கிற அளவு இன்னொருத்தன் இறங்குறான். முன்விரோதமோ, பகையோ எதுவுமே இல்லாம ஒருத்தனை வந்து கொல்றான். தீவிரவாதி அத தான் பண்ணான். இவனுங்களும் அத தான் பண்ணியிருக்கானுங்க. இப்ப இத கேட்டு வெறியாயி பண்றானுங்க பார்த்தீங்களா? இவனுங்களும் அதான் பண்றானுங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்வு நடக்கும் போது ஒரு ஒரு குதிரை வச்சிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் சகோதரர் சண்டை செஞ்சு இறந்திருக்காரு தீவிரவாதிகளோட சேர்ந்து. அவர் பேரை எங்கேயாவது இந்த மத்திய அரசு பயன்படுத்தி அவருக்கு உயர்ந்து கொடுத்துருக்கணும்ல. சண்டை செஞ்சு மக்களுக்காக சண்டை செஞ்சு இறந்திருக்கான் அந்த ஆளு. அப்படி நீங்க அவர் பேரை பயன்படுத்தி இருந்தா ஏதாவது தாக்குதல் நடந்திருக்குமா? காஷ்மீர்ல படிக்கிற மாணவர்கள் மேலேயோ இல்ல இஸ்லாமியர்கள் மேலேயோ இல்ல இஸ்லாமியர்கள் கடை வைத்திருக்காங்களா சிறு சிறு வியாபாரிங்க, அவங்க எல்லாம் தாக்குறாங்க, இது நடந்திருக்குமா? ஆஹா, அப்படி நடந்துடக்கூடாது, இப்படித்தான் நடக்கணுங்கிறதுக்காக அந்த பேரை எங்கேயாவது மூடி வாய் திறந்திருக்காரு? ஏங்க சண்டை செஞ்சு இறந்துருக்காங்க, சோல்ஜருக்காங்க, வீர மரணம் அது. நீங்க அதை கொண்டாடி இருக்க கூட கொண்டாடிக்கணுமா இல்லையா? என்ன செஞ்சு இந்த அரசு? எங்க மக்கள் மத்தியில இஸ்லாமியர் மேல ஒரு என்ன அபிப்பிராயம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ஆர்எஸ்எஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. மோகன் பகத் வந்து பேசிட்டு போயிருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு, இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ. ஏன்னா அந்த ஆள் வந்து ஒரு கோடு போட்டான், இனிமே அதுக்கு மேல எல்லாம் நடக்கும் பாருங்க. ஏன்னா ஏதோ ஒரு பெரிய அஜெண்டாவோட தான் இங்க இறங்கியிருக்காங்க இந்த விஷயத்துல. ப்ரோ இதை பத்தி ராகுல் காந்தி பேசுவாரா ப்ரோ பார்லிமெண்ட்ல இதுக்கப்புறம்? நிச்சயம் பேசுவாரு. இப்போதைக்கு அவகாசம் குடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இதுல வேற வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்ல ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பகுதி வந்து குளோஸ் ஆயிருந்துச்சு. டூர் ஆப்பரேட்டர் தெரியாம கூட்டிட்டு போயிட்டாரு. டூர் ஆப்பரேட்டர் வந்து ராணுவத்துக்கு தெரியாம கூட்டிட்டு போயிட்டாருன்ற தகவல வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. இத வந்து இப்ப வந்து இதுவுமே ஃபேக் நியூஸ்ன்னு வெளிய வந்துருச்சு. ஏங்க தெரியாம கூட்டு போறதுக்கு 5 பேர் 6 பேரை கூட்டு போனா 2000 பேர் போயிருக்காங்க.
இதுவே சொல்லும் போதே ஸ்டேட்மெண்ட்டே அவங்களுக்கு ஃபேக்குன்னு தெரியாதா? அதுவும் டெய்லி அப்பனா பாத்துக்கோங்க. இது வரைக்கும் வந்தது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். அண்ட் இந்த இவனுங்க ஒர்க் ஆகுறது எப்படி இருக்குன்னா, பிஜேபி அரசு ஒட்டுமொத்தமா கட்சியை கவர்மெண்ட் ஆகவும் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பாடியை வந்து சும்மா டம்மியாவும் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா உளவுத்துறை கொடுக்க வேண்டியதெல்லாம் ட்விட்டர்ல இருக்கிறவன் கொடுக்குறான், வீடியோ ரிலீஸ் பண்றதும் ட்விட்டர்ல இருக்கவன் பண்றான். இதெல்லாம் உண்மையிலேயே இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஐபி ரா இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் 2 மாசம் ஆகும், உடனடியா எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அதே சப்போர்ட்டர்ஸே சொல்றாங்க. இன்னைய வரைக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த அபிஷியல் நியூஸுமே வரல. மாற்றா இல்லாத டேம் நாங்க மூடி திறந்து விட்டு நாங்க பாகிஸ்தானை அழிக்க போறோம், தண்ணியை சேர்த்து வச்ச தண்ணியை மொத்தமா திறந்து விட்டுன்னு ஒரு கான்ஸ்பிரசி கதையை எரிக்கட்டுறானுங்க காது மேல. இல்ல அதை திறந்து விட்டா இது என்னன்னா, ரோட்ல போற நாய் ட்விட்டர்ல உட்காந்து பொய் செய்தி பரப்புற நாய்க்கு தெரிஞ்சது கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாத அளவுக்கு மட்டமான ஒரு கவர்மெண்ட் தான் ரன் பண்றாங்களா? இது வரைக்கும் ஒரு அபிஷியல் நியூஸ் நீங்க விடல. ஆனா இந்த ட்விட்டர்ல அமித் மாதிரியான அக்காட்டிக்கு தெரியிற நியூஸ் அமித்ஷாக்கு தெரியலையா? உங்க ட்விட்டர்ல உட்காந்து இருப்பானே அமித்துக்கு, அவன் போடுறான். இது ரொம்ப வெட்கக்கேடுங்க. ஏங்க நிகழ்வு நடந்த உடனே மாரிதாசே காரி துப்புனான். யூசப் பண்ண ஷார்ட்டா ஒரு மேட்டர் சொல்றேன். நீங்க ஒரு லிஸ்ட் போட்டிருந்தீங்கல்ல, நேத்து நம்ம பேசணும்ல, காலையில அமித் ஸ்பேஸுக்கு போனேன். அவன் உட்காந்துட்டு அங்க ஒரு தாத்திக்கிட்டு இருந்தான், இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வந்து தேசப்பற்றே கிடையாது, இந்துக்கள் பிறக்கும்போது தேசப்பற்றோட பிறந்தாங்கன்னு. நான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசினார் பாத்தீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே அந்த 10 பேரை படிச்சுட்டு இவனுங்க தான் வந்து பிட்டு படத்துக்காக வந்து இந்தியாவை காட்டி கொடுத்தவங்கன்னு செம்ம காட்டு. அவனுங்க கூட ஏதோ தியாகிங்க பேரை படிக்கிறேன்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தானு. என்ன என்ன ரியாக்ஷனா இல்ல ரிட்டர்லேஷனா என்ன கொடுத்தானுங்க? இது இறக்கி விட்டானுங்க, இறக்கிட்டு பச்சை திட்டிட்டு இருந்தானுங்க, ஏன் அமித் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் மைக் கொடுக்குறேன்னு. அதுல மிஸ்ரான்ற பேர்லாம் கேட்ட உடனே ரொம்ப புண்பட்டுட்டானுங்க போல. சர்மா மிஸ்ரா எல்லாம் கேட்ட உடனே அந்த பேர்லாம் தேர்ந்தெடுத்து படிச்சேன். அவங்க சோதனை போராட்ட தியாகம் இருக்கா, ஏதோ ஏதோ ஒரு பேரை படிக்கிறான்னு நினைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவனுங்களுக்கு தெரியாது ப்ரோ. இல்ல ஏதோ ஒரு நல்லது பேரை படிச்சு ஏதோ சொல்ல போறாரு, ஏன்னா சுதந்திர போராட்ட தியாகம் அதுல மிஸ்ரா கிஸ்ரா எல்லாம் படிச்ச உடனே வேற மாதிரி யோசிச்சிருப்பானுங்க, ஏதோ பெரிய மிஸ்ரா, சர்மா, அகர்வால் நம்ம ஆளுங்களா அப்படின்றதானு இவனுங்க. பாண்டே சொன்னார்ல, அமெரிக்கால இப்ப இந்தியன் பேரு கேட்டாலே நடுங்குது. அந்த மாதிரி எல்லா நாடுமே நம்ம நாடு பார்த்து காரி துப்புறாங்க ப்ரோ. இல்ல இப்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு ஒரு பார்வை வந்துருச்சு இந்தியா மீது. நீங்க ட்ரெயினை கொளுத்துவீங்க, ட்ரெயின்ல கலவரம் பண்ணுவீங்க, ட்ரெயின் வந்து ஒரே ஆக்சிடென்ட் நடக்கும், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, பள்ளிவாசல் மேல ஏறி ஜெய் ஸ்ரீராம்னு கத்துவீங்க, மாட்டு சாணியை திம்பீங்க, மாட்டு மூத்திரத்தை திம்பீங்க. இப்படியான ஒரு பார்வை வந்துருச்சு. 2014 முன்னாடி எவ்ரி இயர் பாம்பேல சயின்டிஸ்ட் மாநாடு நடக்குங்க. அந்த சயின்டிஸ்ட் மாநாடுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்ல இருந்து ரிசர்ச்சர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. கிட்டத்தட்ட 3ல இருந்து 5 நாள் நடக்கும் அந்த சிட்டி சென்டர்ல. 2014 இருந்து 2025 வரைக்கும் ஒரு மாநாடும் நடக்கல, சயின்டிஸ்ட் மாநாடு. அறிவுபூர்வமான தளத்துல இந்தியா நகரவே இல்லை, எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டு இங்க வந்து அம்பானியுடைய திருமணமும் அவருடைய அந்த அனிமல் அதுக்கு பேர் என்ன காடு செப்பரேட்டா அவன் ஒரு காடை வச்சிருக்கிறானே அதுவும், அதை தாண்டி பெரிய அளவுல இந்தியா வந்தாரா வேற எதுவுமே கிடையாதுங்க. நீங்க அதுக்கப்புறம் எடுத்து பாருங்களேன், என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. டென்னிஸ் வீராங்கனை இந்தியாவுக்கு வரமாட்டேன், நான் அந்த போட்டியில பங்கு பெற மாட்டேன், அங்க டோட்டலா இந்தியாவுக்கு பாதுகாப்பு கிடையாது. டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க, பைக்லயே வந்து உலகத்தை சுத்தினவங்க, ஈவன் தோ ஆப்கானிஸ்தான்ல பாதுகாப்பா சுத்தினவங்க இந்தியாவில ரேப் பண்ணப்பட்டிருக்கிறாங்க.
அவங்க போய் காவல்துறையில கைது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய புகாரை எடுக்கிறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு அவங்கள வந்து உட்கார வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கோம். அதுக்கப்புறமா அவங்க வீடியோ பண்ணி போட்டதுக்கு அப்புறமா அது பெரிய அளவுல பிரச்சனையானதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக்ல வந்து டிராவலரா வரக்கூடியது. ரொம்ப அதே மாதிரி கற்பழிப்பு பண்ணவன் அந்த கேஸ்ல இருந்தவனெல்லாம் வெளியே அனுப்பியிருக்கானுங்க. சர்ச்சு ஃபாதரை வந்து எரிச்சானுங்க இல்லையா, அவர் வந்து டோட்டலாவே தொழுநோய் நோயாளிகளுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் பாஸ்டர். குடும்பத்தோட எரிச்சு கொண்டவன் 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுறான். நன்னடத்தை காரணமாக அவனை மாலை மரியாதையோட வரவேற்கிறாங்க. இது எல்லாம் இந்த வேர்ல்டு பாத்துக்கிட்டு தானே இருக்குது. சிரிக்க மாட்டானுங்க. முந்தா நாள் நேத்து லண்டன்ல பானிச்சாயேன்னு சொல்லி பெட்டக்ஸ காமிச்சு வாட்டர் பாட்டில காமிக்கிறான். எப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு நாடு தாங்க கேவலப்படுது ஒரு உலகத்துல. இவனுங்க இத வந்து தேசபக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. காரி துப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க உலக நாடு. மன்மோகன் சிங் ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் உட்கார்ந்து இன்டெலிஜென்ட் பியூரோஸ்ல இருந்து எல்லா ஆபீசர்ஸையும் கூப்பிட்டு பேசுறாரு, மீடியா மீட் பண்றாரு, எல்லா மீடியா கிட்டையும் பதில் சொல்றாரு, நேஷன்ஸ் பீப்புள் கிட்ட வந்து அவர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. இவர் அடுத்த நாளே பீகாரோட எலெக்ஷன்ல போய் என் கண்ணு செவந்துச்சு, ரத்தம் கொதிக்குது, உன்னை விடமாட்டேன்டா அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாரு. சிரிக்க மாட்டானுங்க உலகத்துல. ஒரு ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ண கூட முடியல ப்ரோ. இதெல்லாம் எதுக்கு தரமா இருக்காரு? ஏற்கனவே ஒரு கரண்ட் டப்பார் தான் தண்ணி குடிக்க விட்டாரு. இங்க நிறைய கரண்ட் டப்பா இருக்காரு. அதாவது இப்ப ஈசு ப்ரோ சொன்ன மாதிரி உலக நாடே காரி துப்புனாலும் அவங்க அதை பத்தி கவலையே படுறதே இல்லைங்க. அவங்களுக்கு தேவை தங்களோட அஜெண்டா நிறைவேறணும். ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா வருது, அதுக்குள்ள அவங்க எப்படியாவது இந்து ராஷ்டிரம்னு அறிவிச்சணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற நிகழ்வு இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய பாதிப்பு உலக அளவுல ஏற்படுத்தும்ன்றது அவங்களுக்கு தெரியல. இப்ப ஏதோ போறாரு, எல்லா அதிபரையும் சந்திக்கிறாரு, பேசுறாருங்கிறது வேற. ஒரு ஜனநாயக நாட்டை ஒரு மதசார்புள்ள நாடா மாறினா என்னவா ஆகும் உலக நாடுகள்கிட்ட இருந்து எதிர்வினைன்றது தெரியாம தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது சொல்றது? அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று மேலே ஷேர் பண்ணுறேன். சங்கிகள் இவ்வளோ பைத்தியக்கார நாய்கள் அப்படின்றதுக்கு. இது வந்து மேலே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஒரு சங்கி ஃப்ரண்டல் ஃபோர்ஸ்ன்ற சங்கி. இந்தியன் ஆர்மி சேஸ் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கி ஜெய் அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படணும், ரொம்ப ரொம்ப பயப்படணும்னு போடுறான். அந்த பைத்தியக்கார நாய்க்கு தெரியாதது மராத்தா ரெஜிமெண்ட்டோட வார்க்கரையே அதுதான். ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தா கூட அந்த நாய்க்கு அது தெரியும். ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு ஒரு வார்க்கரை இருக்கு. இப்ப சீக் ரெஜிமெண்ட் இருக்கு. ஜோ போலே சோ நிகால் அப்படின்னுவாங்க. அந்த அந்த தான் அவங்களோட வார்க்கரை. இந்த மாரி ஒரு வார்க்கரைய எடுத்துக்கிட்டு வந்து, இவன் இங்க வந்து இந்தியன் ஆர்மி ஒட்டுமொத்த இந்தியன் ஆர்மியுமே வந்து சிவாஜி மகாராஜ்க்கு ஜெய் சொல்ற மாரியும், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடக்க போற மாரியும் ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறானுங்க. நார்மலா அவைங்க பேசுற ஒரு விஷயத்த கூட இவனுங்க வந்து அப்படி ஒரு மாரி ஒரு பரப்புரை பண்றானுங்க. ஆர்மி வந்து ஃபுல்லா வந்து இது அப்படின்ற மாரி, எங்க ஆளுங்க அப்படின்ற மாரி. அவனுங்களும் அந்த மாரி தான் ஜீவா நடந்துக்கிறானுங்க. சிப்ப கலட்டிட்டான்டா, இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ண போறோம் தெரியுமான்ற மாதிரி ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து இதேதாங்க, அந்த ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இந்த இந்த ஏ ரிவெஞ்சுங்கிற மேட்டர் இப்படி வந்ததுதான். சொல்லுங்க. இல்லடா, இது பாரேன். இது அவைங்க நார்மலா பண்ற விஷயத்த கூட இவனுங்க வந்து இப்போ பாரு அதுக்கு ஹைப் தராங்க. புரியுதா உனக்கு? நார்மலா அவங்களோட ஒரு ரெஜிமெண்ட்ல வந்து ஒரு பாசிங் அவுட் பரேட் இருக்குன்னா, அந்த 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 வார்க்கரைய தான் யூஸ் பண்ணுவாங்க. அத இவனுங்க யூஸ் பண்றானுங்கடா. இந்த மாரி ஒரு பரப்புறதுக்கு. இந்தியன் ஆர்மி இத சொல்லாத மாரி திடீர்னு இத சொன்னாங்கன்னா, ஏதோ தாக்குதல் நடக்க போற மாரி ஒரு பிம்பத்த அவன் கட்டமைக்கிறான். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இப்பதான் அந்த யூபி வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலா ரொம்ப மோசமா. ஆக்சுவலா இது இப்படிதான் நடக்கும். ஆக்சுவலா அது இதுக்கப்புறம் அது தடுக்க முடியுமான்றதே எனக்கு வந்து இது பண்ண முடியல. ஆக்சுவலா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஹேட் வந்து இவனுக்கு ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹர்ட்டான விஷயம்னா கூட இப்ப இந்த நடக்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு அந்த இது ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா பாலஸ்தீன்ல ஆக்சுவலா அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்கும் போது அவனுங்க இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, இந்த ரசாயன குண்டு போடுவாங்க ஆக்சுவலா பாலஸ்தீன் மேல.
அதுல வந்து நிறைய குழந்தைகள்லாம் சாவாங்க. இது எல்லாமே எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அதுல அந்த ரசாயன குண்டு போடும் போது என்ன ஆகும்னா, அந்த ஃபுல்லா அந்த கெமிக்கல் என்ன ஆகும், உடம்பு ஃபுல்லா பட்டு வெள்ளையாயிடும் உடம்பு. அந்த கெமிக்கல் பட்டா எப்படி இருக்கும் ஆக்சுவலா என்னன்னா, அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலையில வேலை செய்வாங்க, கையெல்லாம் தெரியும்ல நம்மளுக்கு அந்த பவுடர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்க உடம்பு ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து அந்த பாம் பிளாஸ்ட்ல வந்துட்டு அந்த கெமிக்கல் ஃபுல்லா பரவி இருக்கும். அது எரிச்சல் தாங்க முடியாம அழுகுற குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை, அதை கற்பனை பண்ணி பாருங்க எல்லாருமே. அந்த கெமிக்கல் மேல ஃபுல்லா பட்டு உடம்பு ஃபுல்லா எரியிற மாதிரி இருக்கும், அது அழுவும். ஓகேவா? அந்த 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 காட்சி வந்து ஒரு போட்டோகிராஃப் ஆக்சுவலா. அதை இவனுங்க ஒரு மீம் டெம்ப்ளேட்டா மாத்தி இந்தியால ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆக்சுவலா ரொம்ப காமனா அதை யூஸ் பண்ணாங்க இந்தியால. ஒரு குழந்தை ஒரு கெமிக்கல் பாம்புடைய அட்டாக்ல வந்துட்டு உடம்பு ஃபுல்லா அந்த கெமிக்கல் பட்டு அது எரிச்சல் தாங்க முடியாம அழுகுற ஒரு முகம் எல்லாரும் கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு 3 வயசு ஒரு எல்கேஜி குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அழுகிற முகம் இருக்கும். அந்த முகம் வந்து இந்தியால வந்து ஒரு காமன் மீன் டெம்ப்ளேட்டா, சங்கீஸோடைய மீன் டெம்ப்ளேட்டா வந்து ஜுபேர் போஸ்ட்ல இருந்து எல்லாருக்கும் காமனா அந்த மீன் டெம்ப்ளேட்டா அதை யூஸ் பண்ணாங்க. மெயின் டார்கெட் வந்து ஜுபேரை டார்கெட் பண்ணாங்க. மீது எல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு என்னன்னா வந்து லெப்டா திங்க் பண்றவங்களுடைய எல்லார் போஸ்ட்லயுமே, ராணா ஐயோ போஸ்ட், இவன் ஜுபேருடைய போஸ்ட், எல்லாருடைய போஸ்ட்லயுமே வந்துட்டு அந்த குழந்தையோடைய அதை ஒரு மீன் டெம்ப்ளேட்டா மாத்தி இந்தியால ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. அப்ப அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலா இட்ஸ் அலார்மிங் சுச்சுவேஷன், எல்லாமே அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ், எப்படி மீட்க போறோம்னு தெரியல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்துக்கணும் நம்ம இப்ப இந்த சுச்சுவேஷன்ல இருக்கோன்றது. இது நம்ம இதை சரி பண்ணணுங்கிற பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு வரணுங்கிறது ஓகே. பட் நம்ம இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறத உணரணுங்கிறது நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடி நிறைய கடந்தது, அதுக்கப்புறமும் கடந்தது. அந்த ஐஸ் அவுட்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, எனக்கு அந்த பாயிண்ட் தான் தெரிஞ்சது ஆக்சுவலா. இதுக்கு மேலேயும் ஒருத்தவனால ஒரு கொடூரமான ஒரு, ஏன்னா இப்ப அவன் இஸ்ரேலுக்கு வந்து அவன் காலகாலமா அவனுக்குள்ள ஊட்டின வெறி அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு இருந்தது, சண்டை போட்டா அவன் அவனுக்கு கொன்னா அவனுக்கு இருக்குதுங்கிறது லாஜிக். இவனுங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த 2 நாட்டு கூடயும். அப்படி ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்குள்ள போர் நடக்கும் போது ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்கும் போது இவன் அதை ஒரு மீன் டெம்ப்ளேட்டா மாத்தி இங்க நார்மலா வந்து அந்த இஸ்ரேல் பிளாக் எல்லாம் இவனுடைய டிபில வச்சுக்கிட்டு இவனுங்க சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது வந்து அதுதான் எனக்கு பர்சனலா எனக்கு ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட் அதுதான். ஓகே, கண்டிஷன் அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். பேசுங்க. இந்த காலையில அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு. டிராமேட்டிக் ஆயிருச்சு பாபு ப்ரோ அந்த வீடியோ பார்த்துட்டு. அதாவது மக்களே நம்ம வெளியுறவுத்துறை, அதாவது இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அது பேர் என்ன மேம்ஸ்? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ரொம்ப ஒரு கேவலமான நிலைமையில இருக்குன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, ஏஎன்யூயோட ஸ்மிதா பிரகாஷ் ஒரு ட்வீட் போட்டிருக்கு. பாகிஸ்தானுக்கு வந்து துருக்கி வந்து அ அம்யூனிஷன்ஸு, மிசைல்லாம் குடுத்ததா வந்து தகவல் வந்திருக்குன்னு. இது முந்தா நேத்தே வந்த தகவல். இன்னைக்கு தான் ஸ்மிதா பிரகாஷுக்கு தெரிஞ்சுக்குது 6 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதோட ஜேர்னலிசம் லட்சணம் அதுலேருந்தே புரியும். அது வந்து அந்த வீடியோ அந்த இது போட்டிருக்கு. டர்க்கியும், பாகிஸ்தானும் பல வருஷமா வந்து மிலிட்டரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க. ஒருவேள வந்து டர்க்கி வந்து அந்த மாரி எந்த விதமான ஷிப்மெண்ட்டும் பண்ணல. நார்மலான ஒரு ஆர்டர வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அப்டின்ட்டு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஸ்மிதா பிரகாஷ் என்ன சொல்றாங்கன்னா, பாய்காட் டர்க்கி அப்டின்ற மாரி ஒரு ட்வீட்ட போட்டு வச்சிருக்காங்க. டர்க்கின்றவன் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டான வெப்பன்ரி வச்சிருக்கான்னா, அவன்ட்ட 6த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருக்கு. யுஎஸ் கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே அவனும் வச்சிருக்கான். ட்ரோன்ல இருந்து எல்லாமே. அவன் வந்து அவனோட டெக்னாலஜி வந்து டிஃபென்ஸ்ல வந்து பயங்கர அட்வான்ஸ்டு. அவன் வந்து நாளைக்கு வந்து இவனுங்க சீண்டி விட்டு பாகிஸ்தானுக்கு ஏதாவது 2, 3 நல்ல பொருளா குடுத்துட்டானுங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவானுங்க? இப்ப பாகிஸ்தானுக்கு வந்து மனசால வந்து விஷயத்த குடுக்கறதுக்கு 2 பேர் இருக்கான். இப்போ டர்க்கியும் இருக்கான், சைனாவும் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு யார் இருக்கா? அமெரிக்காக்காரன் F-35 தரேன்னு ஒரு வாக்குறுதி மட்டும் குடுத்துருக்கான். பிரான்ஸுக்காரன் இன்னும் ரஃபேல் தரல. அவ்வளோ காசு அதிகமா குடுத்தும். ரஷ்யாக்காரன் வருவானான்னே தெர்ல. 71ல வந்தான். இந்திரா காந்தி வந்து கூப்பிட்ட உடனே வந்தான். இப்ப வருவானான்னு தெர்ல. ஏன்னா வந்து அமெரிக்காக்காரன கட்டிப்பிடிச்சு ரஷ்யாக்காரன கோட்ட விட்டாச்சு. இப்ப இந்த சுத்தி இருக்கிற பங்களாதேஷ், பாகிஸ்தானு, ஸ்ரீலங்கா, ஆ சைனா, பூட்டானு, நேபாளு, மியான்மரு யாரு கூடயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. மலேசியா, மால்தீவ்ஸு எல்லா கண்ட்ரி கூடயும் கேவலமான ரிலேஷன்ஷிப். இப்ப வந்து என்ன நிலைமையில இருக்கோம் பாருங்க நம்ம. பிரிக்ஸையும் புறக்கணிச்சுட்டாங்கன்னா
அமெரிக்காக்காரன் உக்ரைன் சூப்பர். பிரதமரை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து மண்டையில குட்டின மாதிரி தான் இருக்கும். அடிமையாக்கிருவாய்ங்க. ம். இதுதான் இந்திரா காந்திலாம் வந்து அமெரிக்கா அவ்வளோ சொல்லியுமே, "நீ போடா" அப்படின்ற மாரி இருந்தாங்க. அமெரிக்கா வந்து நான் 7ஆம் கப்பல் படை, நீ 8ஆம் கப்பல் படை அனுப்புனா கூட நான் பாகிஸ்தான பிரிக்கிறதான்னு அந்தமா நின்னுச்சு. இங்க வந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒண்ணு மிரட்டிட்டு போன உடனே பிரிக்ஸு கேன்சல் பண்றாப்ல நம்ம ஆளு. இந்த அட்டாக்க வந்து பேர வச்சு. இதுக்கும் பிரிக்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? நீ நீ வந்து இந்தியாவோட அந்த ஒரு அதாவது மன்மோகன் சிங்க்கும், நரேந்திர மோடிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மன்மோகன் சிங் ஏன் முதுகெலும்புள்ள ஒரு பிரதமர், நரேந்திர மோடி ஏன் முதுகெலும்பு இல்லாத ஒரு பிரதமர்ன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு இந்தியன் டிப்ளோமேட்ட வந்து ஒரு விஷயமா வந்து யுஎஸ்ல வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. ம இந்திய அரசாங்கம் வந்து ஸ்ட்ராங்கான புரொடெஸ்ட் வைக்கிறாங்க. யுஎஸ் கண்டுக்கல. அடுத்த நிமிஷமே வந்து என்ன பண்றாங்கன்னா, இது எம்பசில இருக்கிற செக்யூரிட்டிய வந்து பின்வாங்குறாங்க. யுஎஸ் எம்பசில இருக்கிறவங்கள நெறைய பேர வந்து திருப்பி இந்தியாவுக்கு போங்க, அப்படியே திருப்பி யுஎஸ்க்கு போங்கன்னு அனுப்பி விடுறாங்க. இந்தியால இருந்தும் யுஎஸ் எம்பசில இருந்து ஆட்கள வந்து மன்மோகன் சிங் வந்து திருப்பி கூப்பிடுறாரு. இந்த மாரி மிரட்டுற வேலைலாம் எங்ககிட்ட வச்சுக்காத, எங்க ஆளுங்கள அசிங்கப்படுத்துறது வச்சுக்காதன்னு. இது வந்து ஒரு டிப்ளோமேட்டிக் பண்ணதுக்கு ஒரு பிரதமரே இறங்கி செஞ்ச சம்பவம். இப்ப அடுத்தது அப்படியே வருவோம். ஒரு பிரதமர உட்கார வச்சு கலாய்ச்சான் பார்த்தீங்களா? ட்ரம்ப். இந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட்டு புரியல. என்ன திருப்பி பேசணும்னு புரியல. அது வேற மேட்டரு. ஆனாலுமே அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிறவன் சொல்லியாவது இந்த ஆளுக்கு கொந்தளிச்சிருக்கணும்ல. எப்புட்றா நீ அப்படி பேசலாம் அப்படின்ட்டு. கேட்டுக்கிட்டு வந்துட்டாப்புல. இவ்வளதாங்க படிச்சவனுக்கும், படிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம். படி சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க பாபு. அதுதான் என்னன்னா, சொல்லுங்க. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த போர்னால வந்துட்டு ஆக்சுவலா நம்ம வெஸ்டர்ன்ல இருந்து எல்லா மற்ற கான்டினென்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இஸ்லாமோபோபிக் வந்து ஓரளவுக்கு நல்ல என்னன்னா வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு மக்களுக்கு ஆக்சுவலா. இப்ப இந்த சங்கிங்க போய் அதாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப்ல எங்கேயுமே சொல்றேன் நான். அமெரிக்கால இருந்து எங்கேயுமே இவனுங்க போய் ஏதாவது வேலை காமிச்சாங்க. அன்னைக்கு நேற்று ஒரு ப்ரொட்டஸ்ட்ல ஒரு போலீஸ் அடிச்சு துரத்து போலீஸ் ஒரு ரேசிஸ்ட் கமெண்ட் கொடுத்து அடிச்சு துரத்திட்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா. ஆனா இந்த போருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு வந்து அந்த இஸ்லாமோபோபிக் மேல வந்து ஒரு பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த நாட்டுல பயங்கரமான ஒரு பேரணி கண்டினியூஸா அதை பத்தி பேசி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த சங்கிங்க போய் வெளிநாட்டுல இந்த மாதிரி ஏதாவது வேலை காமிச்சாங்கன்னா கழுத்து மேலே அடிச்சு அனுப்பி விடுவானுங்க. அதே மாதிரி இமிகிரேஷன்ல ஏதாவது சிஸ்டம் கொண்டு வந்து பிளாக் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இவனுக்கு போய் இனிமே வாழலாம் ஆட்ட முடியாது. இங்க அமெரிக்கால போய் ஆட்டுறது, கனடால இது மாதிரி பண்றதெல்லாம் வந்துட்டு அங்க போய் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரேசிஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாங்கன்னா இப்பெல்லாம் வந்து அசால்ட்டா கழுத்து மேலே அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ப்ரோ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா மன்மோகன் சிங் ஆட்சியில் எல்லா மீடியாவுமே வந்து சுதந்திரமா செயல்பட்டாங்க ப்ரோ. அவங்க ஆட்சியில் ஏதாச்சும் பிரச்சனைன்னா கேட்டாங்க. ஆனால் மோடி ஆட்சியில் அவ்வளோ பிரச்சனை வருது. இருந்தும் வந்து எவனுமே வாய் திறக்காம வந்து மோடிக்கு ஜிங்ஸ் இல்ல கடிக்கிறாங்க. ப்ரோ. தவறான தகவல். சுதந்திரமா செயல்படல. அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுல தான் மீடியா இருந்துச்சு. அவங்க நரேட்டிவ தான் செட் பண்ணாங்க. இன்னைக்குமே ஆர்எஸ்எஸோட நரேட்டிவ தான் மீடியா செட் பண்றாங்க. என்னைக்குமே இந்தியன் மீடியா வந்து ஆர்எஸ்எஸ கடந்து போல. ஏன்னா வடக்கு ஊடகங்கள் எல்லாமே பார்ப்பனர்களால நடத்தப்படுறது. பார்ப்பனர்கள் மட்டுமே இருக்கிற ஊடகங்கள். அந்த இடத்துல வந்து என்னைக்குமே ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டா செட் பண்றாங்களோ, அது மட்டும் தான் நடக்கும். தமிழகம் வந்து தமிழ்நாடு வந்து பார்ப்பனர்களோட அந்த சதிய தெரிஞ்சுக்கிட்டு, "டேய் ஸ்லீப்லெஸ் மரியாதையா ரிக்வெஸ்ட் ஃபயர்லாம் தராத உனக்கெல்லாம் இது ஜென்மத்துக்கு இந்த ஸ்பேஸ்ல ஒரு இடம் கிடையாது. தயவுசெய்து அப்படியே வெளிய போயிரு. நீயா ரிக்வெஸ்ட் குடுத்து அசிங்கப்படாத." அவன் இங்க வருவான், ரெக்வஸ்ட் கொடுப்பான், ரிமூவ் அடிப்பான், அவ்வளவுதான். இது வழக்கம் தானே. வெளியே போட அவனே மாங்க குடிச்சிட்டு வந்து பகல்லே குடிக்கிறான்டா. அவனுக்கு இப்படா காசு விடு வருது விடு தனியா மாமா. குடிக்கார விடு, விடு, நாய்களே. விடு. எங்கடா விட்டேன்? மறந்துட்டேன் குடி பாருங்க. இரிட்டேட் குடிச்சா பண்ணிட்டான். இல்ல ஒரு நிமிஷம்டா. குடிச்சா தனியா ஸ்பேஸ் போட முடியும் தானே. உங்களுக்கும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் தானே. அங்க போய் ஸ்பேஸ போட்டு புலம்புங்களாடா குடிக்கார. அடுத்த ஸ்பேஸ் ஏன்டா வரீங்க குடிக்காரப்ப ஸ்பேஸ் மட்டும். சொல்றேன். எங்க விட்டேன்னே மீடியா தெரியல. பேசிட்டு இருந்த மீடியா மீடியா அதான். அன்னைக்கும், இன்னைக்கும், என்னைக்குமே ரெட்ரோ ப்ரோ. மீடியா, வடக்கு ஊடகங்கள் பார்ப்பனர்களுக்காகவே, பார்ப்பனர்களால் எ ஆர்எஸ்எஸ்ஸுக்காக
செயல்படுற ஊடகங்கள் தான். அதுல லெஃப்டிஸ்ட்ன்னு சொன்னவனும் ஆர்எஸ்எஸ் தான். ரைட்டிஸ்ட்ன்னு ஓப்பனா வந்தவனும் ஆர்எஸ்எஸ் தான். சென்ட்ரிஸ்ட்ன்னு சொன்னவனும் ஆர்எஸ்எஸ் தான். 3 வகையான பார்ப்பனர்களுமே ஆர்எஸ்எஸ் தான். இப்ப எல்லாருமே தாய் கழகத்துல தான் இருக்காங்க. நான் ஏன் லெஃப்டிஸ்ட்ன்னு சொல்றேன்னா, பல கம்மி ஊடகவியலாளர்களா இருந்தாங்க. இன்னைக்கு அவனுங்கலாம் எங்க நிக்கிறானுங்கன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, தேடி படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும் அந்த நாயெல்லாம் எங்க நிக்குதுன்னு. அதுல முக்கியமான ஒரு லெஃப்டிஸ்ட் மீடியா பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ணப் கோஸ்வாமி தான். சொல்லும்போது ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அதுதான் உண்மை. அவர் ஓகேங்களா? ரீசெண்டா அதனால ஒரு பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி கேட்பாருல, இங்க இருக்கிற பத்திரிகைக்காரங்கள எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி இருக்கீங்க, ஒருத்தவங்களும் கை தூக்கி இருக்க மாட்டான். இது வந்து எப்ப இந்த டாபிக் வரும்போது என்னன்னா வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும்போது ஒரு பிரஸ் மீட் வைப்பாரு ராகுல் காந்தி. இவங்க எல்லாம் பிரஸ் பீப்புள் எல்லாம் வந்திருப்பாங்க. வந்ததும் வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க யாரும் அதை தப்பா எடுத்துக்க கூடாது, எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் ஓபிசி இருக்கீங்க, எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஒருத்தவங்க கூட கை தூக்கி இருக்க மாட்டான். ஆக்சுவலா நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய எடிட்டர் சீஃப்ல இருந்து நீங்களே இல்லைன்னா அவங்க மேல அதிகாரி எப்படின்னு கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த பிரஸ் மீட்டை. அது அந்த எல்லா டிவி டிபேட்லயும் அது என்னமோ வந்து ஒரு தப்பான இதை கேட்டுட்டாரு, இந்த மாதிரி பிரஸ் பீப்புள் என்ன ஜாதின்லாம் கேட்கறாரு, பிரிக்கிறாரு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஆனா அது ஒண்ணு நம்மளுக்கு புரிஞ்சிச்சு அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறது. அங்க இருக்கிறவனுங்களுக்கு அவனுங்க பிரஸ் டிவில டிபேட்ல வந்துட்டு இந்த மாதிரி பிரஸ் பீப்புளை வந்து என்ன கேஸ்ட்ன்னு கேட்டு காங்கிரஸ் டீல் பண்ணுது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒட்டிட்டு இருந்தாங்க. பாடாம இருக்கலான்னு. இல்ல இதுல வந்து ஒரு ஆல் வெதர் பார்ட்னரே கிடையாது. இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ளோமசி. இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கான். அவனுக்கு என்னன்னா வந்து எப்படியாவது இந்த கேப்ல வந்து ஒரு 4 மிசைல விக்கணும். எதுவுமே நல்லத அவன் நமக்கு தரமாட்டான். ஆனா டர்க்கி எல்லாத்தையும் தூக்கி குடுக்குறான் பாகிஸ்தானுக்கு. சைனாக்காரன் 2 ஸ்குவாட்ரன் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ட குடுத்துருக்கானுங்க சைனாக்கு. இது பாகிஸ்தானுக்கு. நீ பொறுமையா காசு குடு மச்சான்ற மாரி. அந்த மாரிலாம் நமக்கு யாருமே தர மாட்டேங்கிறாங்க ப்ரோ. பேசுங்க நிஷா மைந்தன் பேசுங்க. வணக்கம் நண்பர்களே, கேக்குதா? ஸ்பீக்கர் கேக்குது தோழர். கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஃபைனலி. அதாவது இப்ப தொடர்ந்து பேசி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். என்னோட மைக் சரியா ஒர்க் ஆகல, கொஞ்சம் பாதி தான் கேட்க முடியுது. இப்ப நான் அதாவது இன்றைக்கு வந்து லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வந்து கொளுத்தி விட்டுருக்காங்க. 2 சங்கிகள் சர்ச்சை கொளுத்தி விட்டுருக்காங்க. இப்ப அது பிரச்சனை சங்கிகள் இல்லையா ப்ரோ? அது ஃபேக் நியூஸ். அது 2 மைனர்ஸ் தான் கொளுத்திருக்காங்க. அப்படியா? ப்ரோ ஆமா அது ஆமா. வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படல ப்ரோ. 2 சின்ன பசங்க, ஒரு 15 ஒரு 14 வயசு பையன் அதை பண்ணது. ஆமா. அவங்க பேர் என்னைக்குமே வெளிய வராது. ஏன்னா வந்து இங்க வந்து அந்த யூத் ஆக்ட் படி வந்து மைனர்ஸோட பேர் வந்து எங்கேயுமே எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிலயுமே வெளிய சொல்ல மாட்டாங்க. இந்தியா தவிர இந்த கேடுகெட்ட வேலைய யாருமே பார்க்க மாட்டாங்க. கோட் ப்ரோ ஒரு டவுட். கேளுங்க கேளுங்க. இல்ல நிஷா மைந்தன் பேச போறாங்களா? அவங்க மைக் ஆன் ஆமா ஆமா. பண்ணிருக்காங்க. அவங்க பேசுறாங்க. அவங்க பேசி ரொம்ப நேரமா பேச ட்ரை பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்காரு அவரு மைக்ல. முடிச்ச உடனே கேட்டுருங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இல்ல, வாய்ஸ். அதான் இந்த அதாவது தொடர்ந்து தகவல் பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப இந்தியா ஒரு மிக முக்கியமான செய்தி வட மாநிலங்களை பெரிய அளவுல பரவி இருக்கிறதுனா சிந்து நதியை வந்து மோடி வந்து நிப்பாட்டிட்டாரு. அதனால வந்து பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமா வறட்சிக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வட மாநில ஊடகங்கள் முழுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க அந்த ஐடி விங்கும் ஃபுல் ஃபிளட்சா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது சம்பந்தமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் டிவில வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. நான் அது கூட என்னுடைய முகநூல்ல போட்டிருக்கேன். 5 முறை வந்து இது மாதிரி வந்து மோடி அவர் வந்து சிந்து நதியை வந்து நான் நிறுத்திட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு முறையும் அது மாதிரி செய்ய முடியாது. இப்ப பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் கூட சொல்லியிருந்தாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, புவியியல் ரீதியா வாய்ப்பு இல்லை, பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் சிந்து நதியை மாற்ற முடியும். அப்படி மாத்திரம்னா பாகிஸ்தான் வழியா போற சிந்து நதி வந்து நம்ம உள்ள பஞ்சாப்லயே வந்து பஞ்சாப்ல ஓடிதான் போய் கடல்ல கலக்குது. அப்படிங்கும்போது பஞ்சாப் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாபுக்கு மிகப்பெரிய வறட்சி ஏற்படும் அப்படிங்கிற தகவல் இருக்கு. ஆனா பெரும்பாலும் இதை வந்து இது மெய்யாவே வந்து நம்புற மாதிரியே வந்து இந்த இப்ப தமிழகத்தினுடைய ஐடி விங் ஃபுல்லாவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை இன்னும் கொஞ்சம் ஐடி விங் இப்ப திமுக ஐடி விங் எல்லாம் ஃபுல் ஃபிளட்சா இறங்கி செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமே நினைக்கிறேன்.
அதான் எனக்கு புரியுது ஒண்ணு. நீங்க சொல்லும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு மக்களே. என்னன்னா, பாகிஸ்தானோட யூடியூப் ஹேண்டில ஏன் பிளாக் பண்ணாங்கன்னு இப்ப தான் எனக்கு புரியுது. ஏன்னா வந்து நேத்து தான் அந்த யூடியூபர் ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான். சிந்து நதியில கால் விட்டு ஆட்டுற மாரி. தண்ணிய கச்சக் கச்சக்குன்ட்டு. அந்த வீடியோ வந்துச்சுன்னா, சிந்து நதியில தண்ணி நிறுத்தலேருந்து வெளிய தெரிஞ்சிரும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு அத அந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டி நீ இல்ல சொல்லும் போது வெஞ்சஸ் இப்பதான் ஆல்ரெடி தோணுச்சு. 19ல வந்து ஒரு தடவை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாரு. அப்ப மூடுனதை இப்ப எப்படி மறுபடியும் திறப்பாரு? அது யாராவது லாஜிக்கா கொஸ்டின். இன்னொன்னு வந்து இவங்க சிந்து நதியை ஸ்டாப் பண்ணிட்டேன். பிரம்மபுத்திரா எங்க இருந்து வருது? சைனாக்காரன் ஸ்டாப் பண்ணான்னு என்ன பண்ணுவாராம் அவரு? இல்ல இவனுங்கள மாரி அவன் டேம் கட்டாம கிடையாது. 5 டேம் கட்டி வச்சிருக்கான். இதுக்கு வேற ஒரு கனால் வேற கட்டி வச்சிருக்கான். அவனோட ஒரு நதி பெரிய நதிக்கு இணைக்கிற மாரி. மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிருவான். "தம்பி நீ அத எடுத்துக்கிட்டல்ல, அண்ணன் இத எடுத்துக்கிட்டேன்ன்ற" மாரி. சரி வெஞ்சஸ் என் டவுட்ட கேட்டுறேன். இல்ல வந்து நம்ம இந்துவான மோடி அவர்கள் வந்து பாவாடையான அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க கிட்டலாம் வந்து போர் விமானம் வாங்குனா, ஒரு இந்துவா வந்து மனசு அவங்களுக்கெல்லாம் புண்படாதா? ஒரு டவுட்டு தான். பதில் சொல்றதா தான் சொல்லுங்க. இல்லன்னா அப்படியே கடந்து போயிடுங்க. அமெரிக்கா முதல்ல போர் விமானம் குடுக்கணுமே. இஸ்ரேலுக்கு போர் விமானமே அமெரிக்கா தான் குடுக்குது. அமெரிக்கா நமக்கு எங்க போர் விமானம் குடுத்துருக்கானுங்க? நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே ரஷ்யாக்காரன் போட்டது தான். இவன் என்னைக்கு குடுத்துருக்கான்? என்னைக்குமே இல் குடுத்தது. இப்ப இவனுங்க கண் தொடைச்சானுங்கல்ல F-35 டீலு அது கூட நடக்காது. கடைசி வரைக்கும் பாருங்க, இந்தியா வந்து ரஃபேலு, இந்த பிரெஞ்சு கம்பெனிஸ் கிட்ட வாங்கி, அப்படி இல்லாட்டி வந்து ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும். வேற வழியே கிடையாது நமக்கு. அவன் இல்ல இத மட்டும் தான் ஒட்டியே நமக்கு வந்து தந்திருக்கான். ஆ இல்ல வெங்கடேஷ் இத ஒட்டியே வந்து ட்ரம்ப் வந்து சொன்னார். அது உங்க பிரச்சனை நீங்க 2 பேரும் டீல் பண்ணிக்கோங்க. நான் வேடிக்கை பார்க்குறேன்னு அவன் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கான். அதுவும் தெரியுமா இல்லையான்னு தெரியல சங்கிங்களுக்கு. அவன் அவன் ஆல்ரெடி சொல்ட்டாங்க. "இத பாருங்க ப்ரோ, நீ எனக்கு நண்பன்னா, அவன் எனக்கு உயிர் நண்பன்னு பாகிஸ்தான பார்த்து சொல்ட்டான். 2 நண்பர்களையும் என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. நீங்க பாட்டு அடிச்சுட்டு ஒரு முடிவ சொல்லுங்க. முடிஞ்சா நாங்க வந்து வெப்பன் சப்ளை பண்றோம் 2 பக்கமும் போருக்கு" அப்படின்னு. ஆனா பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற மேஜர் ஃபைட்டர் ஜெட் எல்லாமே F-16, F-18 தான். அது எல்லாமே யுஎஸ் மேடு தான். யுஎஸ் மேடு. இப்போ இவங்க கிட்ட வேற வாங்குறானுங்க. டர்க்கி கிட்ட வேற வாங்குறானுங்க. சைனாவோட ஒரு பெரிய ஸ்குவாட்ரன் வச்சிருக்காங்க. ஸோ அவைங்க வந்து பலத்துல வந்து அவனுங்களோட நாட்டோட சைஸுக்கு வந்து அவனுங்க பலத்துல தான் இருக்கானுங்க. அதனால தான் அவனுங்க அந்த இத சொல்றானுங்க. நம்ம தான் டிஃபென்ஸ இன்னும் கூட அந்த ரஃபேல் வந்துரு வ மிச்ச ரஃபேல் வந்துச்சான்னு தெரியல. இன்னைக்கு ஏதோ டீல் சைன் பண்ண போறாங்களாம் ரஃபேல் டீலு. அது என்னைக்கு சைன் பண்ணி, என்னைக்கு அது வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றது, என்னைக்கு விஜய் எடுத்து ஓட்டுறது அடுத்த படத்துக்கு. ஒரு கடைசியா சின்ன பீஸ்ட்ல கொஸ்டின் ஓடுனாரா? ப்ரோ. அப்படியே இந்த கேள்விக்கு அப்படியே கொஞ்சம் சேர்த்து பதில் சொல்லிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன கேள்வி. இப்ப பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பேஸ்ல சொன்னாங்க, இப்ப தீ விபத்து ஏற்பட்டு மெகுல் சோக்சி இவங்களுடைய அந்த நீரவ் மோடியோட அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது சம்பந்தமான செய்தி வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. பட் நான் தேடினேன், ட்விட்டர்ல கிடைக்கல. அந்த லிங்க் இருந்தா எனக்கு இதோ டிஎம் பண்ணுங்க. மேல ஷேர் பண்ணியிருந்தேனே. மேல ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. 4வதா, 5வதா ஷேர் இருக்கும் பாருங்க. கலைஞர் நியூஸ்லயே போட்டிருக்காங்க. அது எப்படின்னே தெரியல ப்ரோ. இதுக்கு முன்னாடி ரஃபேலோட முக்கிய ஆவணங்கள் காணாம போகுது, புல்வாமாக்கு அப்புறம். இப்ப பால்காம் நடந்திருக்கு. திடீர்னு நம்ம மேல் சோஸ்கியோட மேட்டர்லாம் வந்து எரிஞ்சு போகுது. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு வந்து யாருக்கும் தெரியாது. ம். அமாரா மெஹுல் பாய்ன்னு வேற சொல்லியிருக்காரு அவர. அது ஒரு இல்ல கூடுதல் தகவல். வெஞ்சஸ் மொத்த பில்டிங் எரிக்கிறதுக்கு பதிலா அந்த ஃபைல் எல்லாம் எரிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது கோர்ட்ல ஏதாவது ஸ்பெஷல் ஆர்டர் வாங்க முடியாதா? கோர்ட்ல வாங்குனாங்களான்னு தெரியல. ஆனா எரிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது மெகுல் சோக்சியோட ஃபைலும், நீரவ் மோடியோட ஃபைலும் பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்ல. அப்புறம் இன்னும் 2 பேரோட ஃபைல. இவைங்களெல்லாம் ஒண்ணா தான்டா வச்சிருக்கணும். ஒரே பில்டிங்ல, ஒரே இதுல, ஒரே கப்போர்ட்ல வச்சிருக்கோம். அப்பதான் எரிக்கும்போது ஈஸியா இருக்கும்னு வச்சிருக்காங்க. நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நான் அதுல நிப்பாட்ட போறேன், இதை நிப்பாட்ட போறேன்றாங்க. பாகிஸ்தானுடைய வர்த்தகத்துல பெருமளவு சொல்லுயா. வர்த்தகம் வந்து கேக்குதா? சொல்லுங்க. நிஷா ப்ரோ சொல்லுங்க. பாகிஸ்தான் நாட்டினுடைய வர்த்தகத்தை பெருமளவு பண்றது, பாகிஸ்தான் வர்த்தகம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தின் இருக்கக்கூடிய முக்கிய 9 பேர், ஒரு 6-7 பேர் பாகிஸ்தான் நாட்டுல தான் பெரிய அளவுல வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த வர்த்தகத்தை அவங்க தடை செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை பத்தி சங்கிகள் யாருமே பேச மாட்டேன்றாங்களே. அது ஏன்னா அந்த குஜராத்தி தோழர்கள் என்ன தெரியுமா ப்ரோ பண்றாங்க? நேரா வந்து துபாய்க்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து ரீரூட் பண்றாங்க. நாங்க டைரக்ட்டா பண்றது இல்லங்க. துபாய் வழியா திருப்பி கொண்டு வரோம் அப்படின்றாங்க.
எனக்கு இப்பதான் புரியல. இப்ப இடி ஆளு இருந்துச்சுன்னா மொத்த டாக்குமெண்ட்டும் காணா எரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. ஆமா ஹலோ, கேக்குதா? ஆமா 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 முத்து ஆஹ் சொல்லுங்க. இந்த டிஜிட்டல் இந்தியாங்கிற எங்க போச்சு இப்போ? ஒரு இதுல கிளவுட்ல ஸ்டோர் பண்றது, இல்ல அதை டிஜிட்டலைஸ் பண்றது, ஆவணத்தை பண்றது எதுவுமே இல்ல பாருங்க, இல்லையா? ஃபைல்ல பக்கத்துல வச்சு எழுதி வச்சா முடிஞ்சு போச்சா அப்போ? மேல் சாக்ஸ்ன்ற ஒரு எவ்வளோ பெரிய ஒரு இது டாப் சீக்ரெட் ஆப்ரேஷன் அது. அதனால அதை ஃபைல்லே மெயின்டைன் பண்ணாங்க. எங்க பாகிஸ்தானி ஹேக்கர்லாம் ஹேக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவோட இது என்ன ஆகுறது, இறையாண்மை என்னையா வருது. இப்படிதான் ஏதாவது உருட்டோம் சங்கிகள். நம்மளே அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருவோம். நாளைக்கு அவன் போய் 2 இடத்துல உருட்டுவான். இதனாலதான் நாங்க பேப்பர்ல வச்சிருந்தோம். சரியான பாயிண்ட். அவனுங்க கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, ஏன் அப்பெல்லாம் பாயிண்ட் எடுத்துற? அதுவும் நீ மனுஷனா யோசிக்காம போற நீலாம்? போக்குல சொல்ற பேர் இல்ல அவனுங்க. நாளைக்கு நான் இதை படிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு நானே சொல்லிட்டேன்னா முடிஞ்சிரும்ல. இல்ல நான் கொஞ்சம் மனசை இதை படிக்கும்போது ஓகே நம்ம சொன்ன பாயிண்டாவது வந்திருக்கேன்னு மனசுல சந்தோஷப்படுவாங்க. இல்ல, அந்த சாணி மூலிகை இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 2 3 நாள் யோசிச்சு செருப்படி வாங்கி 4 இடத்துல இதை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வரும். அதாவது நியூஸோட சேர்த்தே சொல்யூஷன் கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு அதை தூக்கிட்டு சுத்த போறாங்க. ஜி அதர் லிசனர்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு நாளைக்கு பிரஸ் மீட்ல ஜியோட அட்வைசர்ஸ் பேசுவாங்க. இதனாலதான் எரிஞ்சிச்சு அப்படின்னு. பிரஸ் மீட்லாம் ஜி சுத்தி தர நம்பரை பாத்தீங்களா நீங்க? ஜின்னு இன்னைக்கு ஒரு நான் சொல்லலையே, நம்பிக்கை ஜியோட பாராட்டு. ஆலோசகர்கள். ஜி என்னைக்கு கொடுத்திருக்காரு? ஜியோட செக்ரட்டரி தான் கொடுப்பாரு. பிரஸ் இந்த கேள்வி கேட்டாதானே நீ நீயே உட்காந்தாலும் நான் இந்த கேள்வி கேட்க, நீ சொல்றதுக்கு ரெடியா ஜி உட்காந்தாலுமே நான் அதை கேட்க மாட்டேன். இப்போ ஜி உக்காந்தாருன்னா சரியான கேள்விகளை கேட்பாங்க. சவுதி அரேபியா போனீங்கல்ல, அவரு அங்க உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே, நீங்க எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஹா 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 அப்படின்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அதை விளக்குவாரு. எப்படி அவர் காலையிலயும் மத்தியானமும் சாயங்காலமும் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தாரு. இந்த பால்காம் தாக்குதல் நடத்தினப்போ அவருக்கு பிடிச்ச குஜராத்தி டிஷ்ஷ சமைச்சு அவரோட ஃப்ளைட்ல அவர்கிட்ட கொண்டு குடுத்தாங்க. ஆனா, இந்த தாக்குதல்ன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த 2 நாளைக்கு தண்ணி கூட குடிக்காம, நான் பீகார் எலக்ஷன்ல என்னுடைய அ அ அ இத பாகிஸ்தானுக்கான எச்சரிக்கைய பாகிஸ்தான்ன்ற பேரே யூஸ் பண்ணாம குடுத்தேன். அப்படின்னு சொல்லுவாரு. அதையும் இவனுங்க கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு வந்துருவானுங்க. அவ்வளோதான். ரவீஷ்குமார் கேட்டிருக்காரு. 15 நிமிஷம் மோடி என்ட்ட ஒரு பிரஸ் மீட் குடுக்க சொல்லுங்க. அவன் அம்பலப்பட்டு போலன்னா, நான் இதுக்கு மேல நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டா இருக்க விரும்பல அப்படின்னு. நான் மட்டும் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தேன்னு வைங்க, "ஒத்தா என்ன பார்த்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி சொல்றானா? வா நீ" அப்படின்ட்டு நான் போயிருப்பேன். ஆனா இந்த ஆள் பாருங்க. ச்சை! அதனாலதான் இந்த மாதிரி ரோசம் இருந்ததுன்னா நம்ம ஆளுங்க அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஆக முடியல. தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க போறாங்க. அதனால அவங்க அந்த சைட்ல இருந்து ஆகுறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு ரோசம் பயங்கரமா வந்துடும். டக்குன்னு அடுத்த நாளே பிரஸ் மீட்டை கூப்பிட்டு 5 நாளா கண்ணு சிவந்துச்சு. கடைசியில என்னன்னா 5 நாளா கண்ணு சிவந்துச்சு. கை முறுக்குனாங்க. ஆட்டோ கண்ணாடிய திருப்பிக்கிட்டே இருக்காங்க பல பகுதிகள்ல. ஆனா ஆட்டோவ மட்டும் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு பேசிக் சென்ஸ் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. கண்ணு இதுவரைக்குமே சொல்லுங்க. செவந்து உண்மைக்கே மெட்ராஸ் சேர்ந்திருந்தா கூட நேரம் சரியா போயிருக்கும் ப்ரோ. 5 நாள்ல சரியா போயிருக்கும். அவன் இன்னமும் கண்ணு சவந்துகிட்டு இருக்குன்னா அவனுக்கு வேற ஏதோ வியாதி இருக்கும். போங்கடா டேய்! அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஒரே ஆனா இதுல இல்ல ஒரே விஷயம், ஒரே ஒரு நாள் நம்ம தந்தி டிவி இந்த வடக்குல இருக்க மீடியா மாதிரி அதுல பாதி செயல்பட்டதுக்கே நம்மளுக்கு எவ்வளவு ஆக்வர்ட் ஆகும், வாந்தி எடுக்கிற மாதிரியும் வந்தது. ஒரே ஒரு நாள் தான் அப்படி செயல்பட்டான். அதுலயே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாதி தான் இவன் செயல்பட்டான். கண்ணு வேர்க்குது, கண்ணு சிவக்குது, நான் வேகமா நடந்து போறாருங்கிறான். இதெல்லாம் அவன் பண்ணது நம்மளுக்கு எவ்வளவு ஆக்வர்ட் ஆகும், வாந்தி வர்ற மாதிரி இருந்துச்சு. இதை திங்கிறாங்க பாருங்க வடக்குல. இது இதை விட டபுள் மடங்கு அங்க நடக்குது. அதையும் தின்னுக்கிட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தன் போட்டிருந்தான் பாருங்களேன், அமித்ஷா பிளைட்ல போட் பண்றது கூட அப்படியே வெமா ஏறினாராமா. பாடி லாங்குவேஜா பாருங்க, ஏதோ சொல்ல வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் பைத்தியம். அதுக்கு ஒருத்தர் கீழே ரிப்ளை, இந்தி ஸ்டேஷன் பாடுறா. 5 அப்ப நாளா திடீர்னு ஒண்ணும் அவனுக்கு புரியலையே. வேமா ஏறாராம் வண்டியில. அதுவே இந்த இதோ சொல்ல வருது அவன் நாட்டுக்கு.
ஆக்சுவலா அந்த கிண்டி ஸ்டேஷன்லாம் எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிடுது. நான்லாம் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். எங்கடா ஓடுற ஆமா ஓடுறாங்க bro. பாருங்க, பயந்துருவேன். நானும் ஓரமா உட்காந்துருவேன். நீங்களா போங்கடா, போய் 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை பார்த்தாலே பயமா இருக்குங்க. ஏன்டா இப்படி எல்லாம் ஓடுறீங்க? முன்னாடி ப்ரோ ஒரு 10 இயர்ஸ் 7-8 இயர்ஸ் முன்னாடிலாம் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இந்த மேல வந்து ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். இப்ப அதை இடிச்சிட்டாங்க. அந்த ஓவர் பிரிட்ஜ்ல ஏறி ஓடுவாங்க பாருங்க, இங்க இருந்து பார்க் ஸ்டேஷனுக்கு ஓட்ட ரன்ரே ரேஸ் மாதிரி நடக்கும் ப்ரோ அது. அந்த மெயினா வந்து அந்த ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ் கிளம்புற டைம்ல பாத்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ்ல இருந்து ஓடுவானுங்க அந்த கடைசி நிமிஷத்துல. இந்த அரக்கோணம் இந்த ஏரியாக்கெல்லாம் போறவங்க. ஏன் ப்ரோ இந்த யூடியூப் இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிருக்கான்னு சொல்லிருக்காங்கல்ல, அதெல்லாம் விபிஎன் போட்டோ எடுத்துடலாம்ல அந்த சேனல்ஸ்லாம் இல்ல? ஆமா ப்ரோ, ஆனா எதுக்கு பிளாக் பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல பாண்டா? இல்ல நம்ம ஆமா. இந்தியால சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா என்ன அப்படி பார்த்தா? அப்போ அதையும் கண்டுபிடி. அப்போ இல்ல நம்ம ஆளுங்க எவனாவது எடுத்து போட்டுருவான்ல, அந்த பயம்தான். இல்ல வீடியோ நம்ம ஆளுங்க வந்து சும்மா வந்துட்டு இருக்க இருக்கு ப்ரோ. மாட்டானுங்க. வீடியோ வந்து நம்ம ஆளுங்களும் ஷேர் பண்றாங்க. இப்போ சிந்து நதி நிறுத்திட்டான்னு இந்த ஆள் ஒருத்தட்டான். ஆனா அங்கிட்டு பாத்தீங்கன்னா அவன் காலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோ எடுத்து போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆகுது இல்ல, ஜி விட்ட ஃபயருக்கு. இந்த மாதிரிதான். அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்டா நீ பிளாக் பண்றத விபிஎன் போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாமே எல்லாமே. எனக்கு மத்த கண்ட்ரில இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் ப்ரௌஸ் பண்ண முடியுது, பேன் பண்ண கண்டென்ட் இதெல்லாம் பார்க்க முடியுது. நீ தான் என்ன பிளாக் பண்ணிட்டா நீ இதை போய் ஒரு பெரிய இதுவா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு அவ்வளவுதான் இருக்கு இவனுங்களுக்கு கூறு. கண்ணாடி திருப்புனா ஆட்டோ எப்படி ஓடும் ஜீவா ஆமா. அப்படின்ற அந்த மோமெண்ட் தான். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷன்ல இப்போ சம்மரைஸ் என்னன்னா, அதாவது அட்டாக்குக்கு யாரும் இன்னும் பொறுப்பு எடுத்துக்கல. இவனுங்க சொன்ன ஆளுங்களும் வந்து அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்ற ஒன்றும் இது இல்லை. டக்குனு இவனுங்க பாகிஸ்தான் மேல தூக்கி போட்டனால அவன் சொல்லிட்டு நாங்க ரெடியா தான் இருக்கோம், வேணா மோதி பார்க்கலாமா அப்படின்ட்டானுங்க. ஸோ இப்போ வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணி எதுவும் தெரியவும் இல்லை. ஏன்னா இறந்த அன்னைக்கே ஏன் அரசியல் பண்றேன்னு தான் இவனுக்கு கேட்டிருந்தானுங்க. நாங்க பண்ணல. இப்ப இந்த 4 நாள் ஆயிடுச்சா, 5வது நாள் ஆகுது, சரியா தெரியல. இப்ப 5வது நாள் தான் கேக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் பொறுப்பெடுத்துக்கல, யாரு சுட்டானும் தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா இவனுக்கு இஸ்ரேல்ல இருந்து பிளேன் வருது, அமெரிக்கால இருந்து ஏன்டா அவனை தானடா நீ வந்து ரைஸ் பேக் இது அரிசி மூட்டைக்கு மதம் மாறிட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா அவன் வரான்னு இப்ப நீங்களே ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. மாம்ஸ் அமெரிக்கால இருந்து வந்த பிளேன் நம்ம குஜராத்திகளை திருப்பி கொண்டு வந்து விடுறதுக்கு அந்த பார்டர் வழியா வந்தாங்க. அதுக்கு வந்து பிளேன் அது. டேய், உங்க ஊர்ல ஏமாத்தி பேப்பர் ஒர்க் இல்லாம வந்த நாய்களை இறக்கி விட வந்த பிளேன்டா அது. இஸ்ரேலி பிளேன்ல இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல, அது வேற விஷயம். இது மோடியோட பவர் இல்லடா, நீங்க செஞ்ச தவறுனால வந்து இறங்கின பிளேன்டா இது. இருக்கு பாரு, எவ்வளவு ஒரு பெரிய கோமாளி கூட்டமா இருக்கானுங்க இவனுங்க. ரைஸ் பேக் இதெல்லாம் சிவக்கும் பேசிட்டு இல்ல சிவகம் பண்ண ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. அதான் முத்து கேக்குதா முத்து? கேக்குதுண்ணே. இல்ல யூடியூப் இது வந்து பிளாக் பண்ணியிருந்தாலும் நம்ம யூடியூப்ல செட்டிங்ஸ்ல வந்து லொகேஷன் மாத்தினா போதும், வேற வேற கண்ட்ரி கண்டென்ட் வரும் தெரியுமா? ஏன்னா இந்த இது பிளாக் பண்ணப்போ அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். வேற கண்ட்ரி ஜெர்மனி ஏதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரி வச்சு விட்டீங்கன்னா அதுல அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே அப்படியே வரும். அது இந்தியான்னு இருந்தால் தான் அது எடுக்காது. மற்றபடி நம்ம ஆப்லேயே போய் செட்டிங்ஸ்ல லொகேஷன் வேற கண்ட்ரி போட்டிங்கன்னா ஹோம்ல எடுத்த உடனே வீடியோஸ் எல்லாம் வரும் தெரியுமா? அப்போ அந்த கண்ட்ரியோட கண்டென்ட் வரும். இது அப்ப ஃபாஸ்ட் VPN கூட இன்ஸ்டால் பண்ண வேணாம். இல்ல வேண்டியது நம்ம இவனோடதெல்லாம் முடக்கி இருந்தானே இல்ல, அப்பெல்லாம் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். நம்ம இவ்வளவு நேரம் நெருப்புல இருந்து வெடிக்காத குண்டு, வெடிகுண்டு இல்லடா, வெறும் குண்டு. இல்ல பாண்டா ப்ரோ, இதுல என்னன்னா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் முஸ்து ப்ரோ. அதாவது இந்த இவனுங்க பாகிஸ்தானி ஹேண்டில்ஸ் இருக்கானுங்கள, அவனுங்களை பாத்தீங்கன்னா இவனுங்களை விட கொடூரமா இருக்கானுங்க அவனுங்க. இவன் ஒரு பொய்ய சொன்னா அவன் 5 பொய்ய பரப்புறான். இவனுங்களுக்குள்ள என்னடா பண்றீங்க அப்படின்னு. இவன் என்ன பொய் சொல்ற காம்படிஷன் போல வீக்ல. இவன் என்ன பண்றான், பாகிஸ்தான்ல நடந்த ஒரு அட்டாக் எடுத்து பாகிஸ்தானை வந்து நாங்க வந்து அட்டாக் பண்ணிட்டோம்னு போடுறான். கம்யூனிட்டி நோட்ஸ் கீழே போயிட்டு அது வந்து 2017 வீடியோன்னு போடுறான். உடனே பாகிஸ்தான்காரன் பதிலுக்கு இங்க நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து போடுறான். அதுக்கு கீழே கம்யூனிட்டி நோட்ஸ் வருது, இது ஒரு 2014 நடந்த சம்பவம்னு. இந்த மாதிரிதான் மாத்தி மாத்தி பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் ஆளுங்க 2 பேரும் எச்சு துப்பி சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க.
அது மாதிரி எனக்கு இவனுங்க 2 பேர் இது பார்க்கும்போது இவனுங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி பேசிப்பாங்கன்னா, அந்த இந்த படம் வரும் சசிகுமார் படம் வரும் பாருங்க. "நீங்க எப்படி எங்கேயோ அந்த மாரி தான் நாங்க எங்க ஊர்ல" அப்படின்ற மாரி ஆமா. தான். நீங்க எங்க எப்படியா அவங்க அங்க அப்படின்னு. இல்ல அவனுங்களும் சோத்துக்கு வழி இல்லாம வேலை இல்லாம அவனுங்களே இவனுங்க சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் அதான் இவனுங்க எவ்வளவு வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களோ அதை விட மோசமா அங்கேயே இருக்காங்க. அப்ப இவன் பண்றான்னா அவன் டபுள் மடங்கு தானே பண்ண பேசுறதுக்கு வழி போறான். இல்லாம தான் இருக்கும். வீடியோ எல்லாம் இந்த அளவுக்கு கேவலமா கொண்டு வந்துட்டீங்களேடா நம்ம நாட்ட. இப்ப அங்க ரூல் பண்றவனும் அங்க இருக்கிற கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல வேலை இல்ல இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, எவன் மேல பழி போடலாம்னு உட்கார்ந்து இருப்பான். இந்த நேரத்துல இவன் கிளப்பி விட்டானா இவன் தான் சாக்குன்னு இவன் மேல போட்டுட்டு இதனாலதான் நம்ம வளரல நாங்க மக்களை அவன் ஏமாத்திட்டு இருக்க போறோம். கடவுள். இல்ல கௌதம் மாம்ஸ் ஆக்சுவலி வந்து யூஎஸ்ல இருந்து ஃபிளைட்லாம் வந்துச்சு, மிலிட்ரி ஏர் பேஸே அமிச்சானுங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல குஜராத்தி மொத்தமா பிளான் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. நேத்து ஒரு குரூப் வந்திருக்காங்க. நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு கும்பல வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அதாவது ஜேடி ஒன்ஸ் இருக்கும் போதே ஒரு வண்டி பின்னாடியே வந்திருக்கு போல பின்னாடியே. இல்ல மாம்ஸ் ஞாபகம் இருக்கு, அவனுக்கு மொத்தமா கூப்பிட்டு வந்து பஞ்சாப்ல இறக்கி விட்டுருப்பாங்க அவனுக்கு. அப்ப மட்டும்தான் அமெரிக்கன் பேஸ் ஃபிளைட்டே வந்துச்சு, மிலிட்ரி இல்ல பேஸ் அதுல ஃபிளைட். பஞ்சாபிஸ் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. டேய் வந்தவன் ஃபுல்லா குஜராத்தி, ஒருத்தன் என்னடா பஞ்சாப்ல இறக்கி விட்டுருக்க, ஏன்டா குஜராத்ல ஏர்போர்ட் இல்லையாடா மயிறு அப்படின்னு. இல்ல அதுதான் அமெரிக்கா இருந்து அதிகபட்சம் வந்த ஃபிளைட்டே அங்க வந்ததுதான். அதை தாண்டி என்ன அவனுக்கு ஃபிளைட் வாங்கினானுங்க எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல அவனே அவங்க வந்துட்டு அவன் நாட்டுக்கு காசு கொடுக்க முடியாது, உக்ரைனுக்கு காசு கொடுக்க முடியாது, மூட்டு வெளியே போவான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த லட்சணத்துல இங்க 7 ஃபிளைட் அனுப்பி வச்சு அவனுங்க நிப்பாட்டுறானுங்க. வேற யாரும் இல்ல எஜுகேஷன் அவனுக்கு. பட்ஜெட், அதாவது நம்ம ஊருக்கு மோடினா மோடியோட 10 டைம்ஸ் ஸ்கொயர் தான் வந்து ட்ரம்ப். பைத்தியக்காரன்லயும் கடைஞ்செடுத்த பைத்தியக்காரன் அவன். அவன் என்ன சொல்றான்னா எஜுகேஷன் பட்ஜெட் வரைக்கும் கட் பண்ணி வைக்கிறான். நம்ம ஊர் ரிசர்வேஷன் மாதிரி அங்க இருக்கிற டிஏஏ ஹைரிங்கு அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்றான். ஒரு பைத்தியம் மாதிரி இறங்கியிருக்கான். அவனே ஒரு பைத்தியக்காரன். மாகாணங்கள்ல அந்த அமைச்சர்களே வந்து இவனை உள்ள அதிகமா விடுறது இல்லைங்கிற மாதிரி தானே நியூஸ் வருது. இவன் பேச்சை கேட்காதீங்க, அவன் தனி ராஜாங்கத்தை தான் நடத்திட்டு இருக்கான், இவன் பேச்சை கேட்டா உருப்பட மாட்டேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. இந்த விடுங்க லட்சணத்துல தான் அவன் ப்ரோ, நாட்டுல இருக்கு. அவனுங்களுக்கு அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. அவனுங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கு, அங்க வந்து வசதி இருக்கு, அங்க வந்து இதெல்லாம் நடக்கலாம். ஆனா நம்ம நிலைமை அப்படியா? இல்ல இங்க வந்து அதுதான் நான் இந்த சொல்றேன். நிலைமையில இருக்கிற அவன் நம்ம நம்ம நான் வந்து சொல்றது போர் வேணும். அவனுக்கு அப்படி இருந்து இல்ல அவனுக்கு அப்படி இருந்தே அந்த லட்சணத்துலதான் வந்து அங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்னடான்னா அவன் தான் நம்ம காப்பாத்துவான் ரச்சகன் நினைச்சிட்டு இருக்கான். அதை சொல்றேன் நான். இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, அவன் ட்வீட்டை பார்க்கணுமே, என்ன பாகிஸ்தான் பார்டர்ல இறக்கி விடுங்க. ஏன்டா மயிராண்டி, ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம உட்காந்தா கூட ஒரு 2 ட்ரெயின் மாறணும்னா பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போயிடலாம். அங்கிருந்து புடுங்கி காட்டு. உன்னை எவனா கொண்டு போய் இறக்கி வேற விடணுமா? உனக்கு லிஃப்ட் வேற தருவாங்களா? போ. யார் உன்னை வேணான்னா? என்ன உன்னை பிடிச்சு வச்சுட்டு மறுபடியும் கேட்பாங்க, ப்ரோ இந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவனுங்க கலாய்ப்பானுங்க. ஆனா இவ்வளவு நம்மள வந்து கேலி கூத்தாக்கிட்டாங்க முத்து ப்ரோ. ஆமா ப்ரோ, என்ன பண்றது, நம்மள ஒரு இவங்களால மீம் நம்மளுக்கு தான் ப்ரோ தலைக்குனிவு. ஆல்ரெடி இவனுங்க வந்து இவனுங்களோட மகாகாரணங்களோட சண்டைக்கு போய் நம்மள ஒரு மாரி அசிங்கப்படுத்தி வெள்ளைக்காரனுங்கலாம் ரொம்ப கொடூரமா பண்ணானுங்க. இப்ப பாகிஸ்தான்காரன்லாம் நம்மள வந்து அடிச்சுட்டு போற அளவு நம்ம வந்து என்ன ப்ரோ இப்படி இருக்கும்? நாதியற்று போன உறவுன்ற மாரி தான் இப்போ இந்தியாவோட பாஸ்போர்ட்ட அதுதான் பார்த்து இந்தியாவோட பாஸ்போர்ட்ட உம், வந்து நீங்க வந்து ஒரு இமிகிரேஷன் கவுண்டர்ல நீட்னா, அப்படியே அந்த இமிகிரேஷன் ஆஃபீசர் வந்து நடுங்குற அளவு இருக்கு ஜியோட இது அப்படின்னாங்க. முறைக்கிறான் ப்ரோ, அவன் முறைக்கிறான் ப்ரோ. வந்துருவான் போயிருவான் அவன், இல்ல கரெக்டா இதாயிருவான், போய் கரெக்டா கிளம்பிடுவான், ரிட்டன் டிக்கெட் இருக்கா, எங்க தங்க போற, எல்லாத்தையும் கேக்குறான். ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி கூட அப்படி கேக்குறான் ப்ரோ அவன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்கன்னா, இப்ப நீங்க துபாய்க்கெல்லாம் நீங்க விசிட்டுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா 1,00,000 நீங்க கையில வச்சுட்டு தான் உங்களை ஏர்போர்ட்ல இருந்து தாண்டி அலோவ் பண்றான். மினிமம் 1,00,000 வந்து இந்தியன் அமௌண்ட் வந்து உங்க கையில இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் போய் உட்காந்துக்கிறானுங்க, வெளியே வர மாட்டேங்கிறானுங்கன்ட்டு. அவன் இந்த மாதிரி ரூல்ஸ் ஒன்று போட்டானுங்க, அவன் காசை வச்சு அவன் வெளியே கொண்டு போறதுக்கு. அதனால இந்தியாவோட பாஸ்போர்ட் வந்து
மன்மோகன் சிங் பீரியட்ல வந்து 72ல இருந்துச்சு முஸ்தபா மாம்ஸ். இப்ப ஏதோ 120 எதுலயோ இருக்கு. மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட். மோஸ்ட் பவர்ஃபுல். எனக்கு எல்லா உருட்டை விட ரவிசங்கர் ஒரு உருட்டு உருட்டுலாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மோடி வந்து விட்டால் 40 ரூபாய்க்கு இந்தியன் டாலரை அமெரிக்கன் டாலரை கொண்டு வந்து விடுவார் அப்படிங்க நாகரீகங்கள்ட்டு இல்ல மறக்க எனக்கு மாட்டேன். நான் அந்த உருட்டை கூட மன்னிச்சிருவேன். இவனுங்க எடுத்த ஒரு ஆட மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இவங்க வந்து குஜராத்தி ஃபேமிலி ஒண்ணு வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கும். வந்து இறங்குனா ஃபுல்லா வெள்ளைக்காரங்க வந்து சர்வரா இருப்பாங்க. டாக்ஸி டிரைவரா நின்னு அடிச்சுப்பாங்க. இத வந்து கிளீனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயும் இங்கேயும் வெள்ளைக்காரங்க வந்து இந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்துரும். மோடிஜி ஆட்சிக்கு வந்தா அப்படின்ட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த குஜராத்தி கப்பலே வந்து இல்லீகலா வந்து அ இந்த மெக்சிகோ பார்டர் வழியா எப்படி யுஎஸ் போலான்றத யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஆட் மட்டும் நம்மளால மன்னிக்கவே முடியாத ஒரு ஆட். பொய் சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்குலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. அந்த மாதிரி டேய் நான் எதை வேணா மன்னிச்சிடேன்டா. சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுத்தாருன்னு எனக்கு நீ என்ன வேணா சொல்லு உருட்டு. அதுக்காக வந்துட்டு மோடி வந்தால் இந்தியாவை மாட்டி விடுவார்னு உருட்டு ஓலா உருட்டுனீங்களா உருட்டு அப்படிங்கிற மாதிரில இருக்குது நம்ம பண்ற வேலையெல்லாம். இவனுங்க குஜராத் தெரியுமா ப்ரோ? சமீபத்துல குஜராத் தலைப்பெல்லாம் அப்படின்னுவானுங்க. பாத்தீங்களா? இவனுங்க சமீபத்துல சாணக்கியாவுடைய தலைப்பெல்லாம் கவனிச்சீங்களா? என்ன ப்ரோ? என்னண்ணே யூசுஃபண்ணே? இல்ல, பாகிஸ்தானுக்கு ஆதரவு கருத்து. நாடு முழுவதும் போலீஸ் வேட்டை. குலை நடுங்கிய பாகிஸ்தான். குடும்பத்துடன் தலைமறைவான தளபதி. அனைவருக்கும் நாட்டுப்பற்று வேண்டும். அதுக்கப்புறமா பதுங்கியிருந்த பாகிஸ்தானியர்கள் கண்டுபிடித்த உளவுத்துறை. அடுத்தடுத்து நடக்கப் போகும் அதிரடி. மோடியால் மட்டுமே சாத்தியம். இளையராஜா அதிரடி. அமித்ஷா போட்ட உத்தரவு. களம் இறங்கிய என்ஐஏ. இல்ல அது கரெக்டா தான் மோடியா மட்டும் சாத்தியம். ஏன்னா அவர் மட்டும் ராஜினாமா பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியாதுல்ல. தலைப்பெல்லாம் பாருங்களேன். அதுக்கப்புறமா வரிசையா தொடர்ந்து இது வந்து ஒரு 4 அவர், அதாவது ஒரு நாள் தலைப்பு. அடுத்த தலைப்பு என்ன? வறுமையை குறைக்கும் இந்தியா. உலக வங்கி கொடுத்த ரிப்போர்ட். இந்தியாவை இதுல நோக்கி அணு ஆயுதம் போருக்கு அழைக்கும் பாகிஸ்தான். இதுல ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். அந்த தளபதி போனது நான் ஃபர்ஸ்ட் ஒன்று கிளாரிஃபை பண்ணிடுறேன். பாகிஸ்தான்ல டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கு. இங்க இருக்கிற பாதி பேர் வந்து யூஎஸ் சிட்டிசனாகவும் இருப்பான், பாகிஸ்தானி சிட்டிசனாகவும் இருப்பான். இங்க இருக்கும்போது இங்க இருப்பான், அங்க இருக்கும்போது அங்க இருப்பான். அவனுக்கு விசாவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. அவங்க அப்படிதான் பல நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யூகே பாஸ்போர்ட் ஹோல்டரு பாகிஸ்தானிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாகிஸ்தானி பாஸ்போர்ட்டுமே ஹோல்டு பண்ணுவாங்க. நீங்க மிடில் ஈஸ்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. டர்க்கி இப்போ வந்து டியூல் பாஸ்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் பாகிஸ்தானுக்கு. அதான் சொல்றேன். 22 நாடுகள் கூட அவன் வந்து டியூவல் பாஸ்போர்ட் வச்சிருக்கான். அதனால அந்த நாட்டு தளபதி வந்து அவர் ஃபேமிலியை பார்க்க அங்க போயிட்டு ஜாலியா திருப்பி வருவாரு. இது நார்மலா நடக்கிற விஷயம். இத வந்து இவனுங்க வந்து பயந்து ஓடிட்டான், பிரிஞ்சு ஓடிட்டான் அப்படின்னு அந்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டை வச்சு போடுறது, இது எல்லாமே வந்து இவனுங்க வந்து எவ்வளோ இதுவா இருக்கானுங்கன்றத வந்து காட்டுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுங்க அதிகமா அந்த நாட்டு பணக்காரமா இருக்கக்கூடிய சில மக்கள் மேக்சிமம் செட்டில் ஆகிற இடம் வந்து யூகே தான். அவனுங்க அங்க கொள்ளையடிக்கிற பணத்தை போய் இவனுங்க வந்து இவனுங்க சல்லடை போட்டு துப்பாக்கி சூடு நடத்தின பயங்கரவாதியை தேடுவானுங்கன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல இந்தியாவுக்கு எதிராக யார் பேசுறாங்களோ அவங்கள சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்தியாவுக்கு எதிரான இவனுங்க எதை கேட்டகரைஸ் பண்றாங்கன்னா, அமித்ஷா ஏன்டா ஒண்ணும் அவங்களுக்கு எதிராக பேசினாலும் இந்தியாவுக்கு எதிராக பேசணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அவன் தான்டா இந்தியாவை வந்து இப்படி அவமானப்படுத்தி நிக்க வச்சிருக்கான். அவனை கேள்வி கேட்டாதான்டா நான் ஒரு நல்ல இந்திய சிட்டிசன். என்னோட கோட் ப்ரோ, நீங்க இப்போ அந்த வீடியோ ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது ஆக்சுவலா ஐ திங்க் அது கர்நாடகால இருந்து பண்ண வீடியோன்னு நினைக்கிறேன். அதுலயே அவங்களோட மென்டாலிட்டி தெரியுது பாருங்களா. அதாவது இந்தியா நல்லா வளருது, நல்லா செழிப்பா இருக்குன்னு நீ காமிச்சான்னா சரி ஓகே. ஆனா அவன் வன்மை எப்படி இருக்குன்னா, வெள்ளைக்காரன் வந்து இங்க ஷூ துடைக்கிற மாதிரியும் ஏர்போர்ட் வழியை பிச்சை எடுக்கிற மாதிரியும், ஏண்டா உனக்கு உன் நாட்டை இது பண்ணணும்னா நீ அதை எப்படி வேணா இந்த சங்கர் படத்துல வர்ற மாதிரி
ஃபுல்லா ஹை ரைசஸ் இருக்கு, எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு டெவலப்டு அட்வான்ஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்னு காமிச்சா ஓகே. இவனுக்கு என்னன்னா அவன் வந்து இங்க பிச்சை எடுக்கணுமா, இவனுங்க வந்து ஒரு இந்தியன் கரன்சியை கொடுத்த உடனே அப்படியே இதுவா வர்ற மாதிரி இப்படி ஒரு கேவலமான ஒரு வீடியோ அது. ஆக்சுவலா அது சிரிப்பு கூட வரல, அது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஒரு நாசியேட்டிங் வீடியோ அது. மகா மட்டமான மைண்ட் செட் ப்ரோ இவனுக்கு ஆக்சுவலா. அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய கேவலவாதிகளை பார்த்திருப்போம், அது எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி தான் இவனுங்க இருக்கானுங்க, இவனுங்க எல்லாம். இந்த பிஜேபி கர்நாடகா ஹேண்டில் அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு போட்டிருப்பான் பாத்தீங்களா, ஒரு சங்கி பைத்தியம் ஒரு ஒப்சீன் இமேஜை காட்டுவான்ல, அதை வந்து பெருமை பீத்திட்டு போட்டிருக்கான் பாருங்க. ஆமா ஆமா, டேய் அந்த நதியில தண்ணி ஓடுதுடா பைத்தியம். நீ யூகேல இருந்துட்டு மோடின்னு கத்துற, நீ இப்ப இங்க வா, நீ இப்போ இங்கதான் பாலும் தேனாரும் ஓடுது இல்ல, இங்க வா. நீ எதுக்கு யூகேல இருந்துட்டு பவுண்ட்ஸ்ல நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்க? நீ ஆளையும் அது அவனையும் பாருங்களேன், பொட்டை வச்சுக்கிட்டு அங்க போய் நின்று அசிங்கமா ஆடிக்கிட்டு இருக்கான், இத்தனோண்டு இருக்கான். அவங்கலாம் எந்த நீ பேசிஸ்ல ப்ரோ போறாங்க யூகேக்கு? சத்தியமா தெரியல மாம்சு, இங்க ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் பேச தெரியாதவன்லாம் இங்க இருக்கான். அதெல்லாம் இவனுங்க எப்படி வரானுங்க, என்ன நெக்ஸஸ்னே புரியல. வரான், பிஸ்னஸ் பிஆர்ல உள்ள வரான், எவ்வளோ காசு கட்டிட்டு உள்ள வரான்னு தெரில, எப்படி ஐஎல்ஸ் கிளியர் பண்றான்னு தெரில. வந்த உடனே ஒரு மெக்டி இல்லைன்னா ஒரு கேசர்களோட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறான், எங்கேருந்து காசு வருதுன்னு தெரில. வந்து வந்து எக்ஸாக்ட்லி. ஒரு வந்து ஒரு 6 மாசத்துலயே வீடு வாங்குறான், எப்படி வாங்குறான்னு தெரில. அவன் 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு வாங்குற வீட அவன் வந்தவொடனே வாங்குறான். இதெல்லாம் எப்படி பண்றானுங்கன்னே தெரியல இந்த ஜூஸ். அந்த ஆடு மாதிரி ஆளுங்க வந்து யூஸ் பிராமின் பண்றாங்க. பனியா நெட்வொர்க் தான், அந்த நெட்வொர்க் தான் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அப்புறமா கூட காசு கொடுறான், இந்தா தொழில் பண்ணிக்கோன்னு காசு கொடுப்பானுங்கல்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆமா, இங்க வித்துட்டு காசு மார்வாடிஸ் கொடுறானுங்க. பண்ணுவானுங்கல்ல, அவனுங்களுக்குள்ளே வந்து லோ இன்ட்ரெஸ்ட்ல காசை கொடுத்து அவனுக்கு கடையை வச்சு கொடுத்து அவனை அந்த இடத்துல அவனுங்களோட இது இருக்கணும். அதே இதைதான் அங்கேயும் அங்க அப்ராட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் கடைசியில ஆன்டி காஸ்ட் லா பாஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டானுங்க. போன எலெக்ஷன் அப்போ புல்டோசர் ப்ரொசஷன்லாம் எடுத்துட்டு போனானுங்க, ஞாபகம் இருக்கா? யூஎஸ்ல, ஆமா ஆமா ஆமா, நியூ ஜெர்சில. நியூ ஜெர்சில எவ்வளவு கேவலம் அதெல்லாம். ஆனா இவனுங்க தான் ஹிந்து ஃபோபியா பில்லு வேணும்னு இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்து அதுதான் phobia. ஐரணி. இல்ல இந்த இந்த இமேஜ்ல பெருமைப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லையே. இது பிஜேபி கர்நாடகா ஹேண்டில் ஷேர் பண்ணியிருக்கு. நாட் ஆல் ஹீரோஸ் வேர் கேப். டேய் இவெல்லாம் ஹீரோவாடா? என்ன இந்தியால ஹீரோக்கு பஞ்சமா? இப்படி இப்படி ஒரு வேலையை பண்றவன்லாம் ஹீரோவாடா? ஏன் இத சங்கிகள் இல்ல இந்த மாதிரி இப்போ இங்க போய் வெளிநாடெல்லாம் போய் பண்ணோம், ஏன் வந்து வாகா பார்டருக்கு போய் இந்த மாதிரி பண்ணக்கூடாது? ஏன் ஏதாவது தடுக்குதா யூசப் தோழர் அந்த மாதிரி பண்றதுக்கு? அந்த இது சொல்ற மாதிரிதான் சுபாஷ் சந்திர போஸ் கடைக்கு கூப்பிட்டாரு, ஏன் போல, எதுக்கு சாவறக்க, அந்த மாதிரி தான். இப்ப பாருங்களேன், இந்துக்கள் கடையில் பொருள் வாங்குங்கள் அப்படின்றத வந்து ரொம்ப உக்கிரமா கொண்டு போறானுங்க. ஆக்சுவலா 2, 3 பெரிய பிசினஸ வந்து ஒருத்தர் வந்து டெல்லியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 அவுட்லெட் வச்சிருக்காரு. இந்த காஃபி கஃபே மாரி ஒரு அவுட்லெட் வச்சிருக்காரு. அவர் ஒரு இஸ்லாமியர்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவர டார்கெட் பண்றாங்க. இன்னும் ஒரு 1 மாசத்துல பாருங்க, அந்த செயின வந்து வேற எவனோ வாங்கியிருப்பான் இந்த சங்கிங்க. மிரட்டி அவன்ட்டருந்து வாங்குவாங்க.
ரொம்ப பிடிச்சது நேத்து அந்த ஒரு ரொம்ப சீன் போட்டான்ல, வாடா யூகே போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சுல, வாடா தம்பிட்டு. என்ன ஒருத்தர் பண்ணுவாங்க ப்ரோ? டீபோர்ட் பண்ணிடுவாங்களா? டீபோர்ட் பண்ணிடுவாங்க அந்த பையனை. அவன் அதெல்லாம் ஸ்டூடெண்ட் விசா ஒன்றும் ஆகும். பண்ண அவன் மாட்டாங்க ப்ரோ. ஸ்டூடெண்ட்ஸ் வீசா. இவனுங்க ஆக்சுவலாக டீபோர்ட் பண்ணணும். ஆனால் இவனுங்க போயிட்டு அங்கே நின்று காலில் விழுந்து எம்பசி த்ரூலாம் ப்ரெஷர் கொடுத்து வெளியே கொண்டு வந்துடுவானுங்க. இவனுங்க அதான் பண்ணுவானுங்க. ஏன்னா அந்த இந்த கலவரம் பண்ணானுங்கல்ல, பர்மிங்ஹாமா எங்கேயோ கலவரம் பண்ணானுங்களே, இந்தியா பாகிஸ்தான் மாறி மாறி அந்த கலவரத்துக்கே வந்து அதில் இப்போ சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதிராக நிறைய பேர் எதிராக ஆக்ஷன் வராமல் இவனுங்க பார்த்துக்கிட்டானுங்க லாபி பண்ணி. யூகே ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி தானே ப்ரோ? அது எல்லா நேஷனாலிட்டிஸ் இருப்பாங்களா அந்த கண்ட்ரில? ஹலோ, என்ன ப்ரோ? யூகே ஒரு டைவர்ஸ்டு கண்ட்ரி தானே, அங்க எல்லா நேஷனாலிட்டிஸ் இருப்பாங்களான்னு கேட்டேன். ஆமாம், ஏன்னா எல்லா இவன் எத்தனைசிட்டிலேருந்தும் ஆட்கள் இருப்பாங்க. இவன் ஏதோ ஒரு ஒரு போலீஸ் வந்து முஸ்லீமா இருந்தாரு, அவரை வந்து ஏதோ பண்ணிருக்கான் போல, அதுதான் ம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பாக்கின்னு திட்டியிருப்பான். ஓ, அங்கே அதான் ஸ்லர் வேர்டு முஸ்லீம்க்கு. ஓகே ஓகே. ஆனா இவனே வந்து வெள்ளைக்காரன் பார்த்தா பாக்கியம் தான் கூடும். அது இந்த பைத்தியத்துக்கு தெரியாது. பட் ரொம்ப போலரைஸ்டா இருக்காங்க ப்ரோ. இப்போ இருக்கிற அந்த ஒரு ஜென்ரேஷனே வந்து போல 2 3 ஜென்ரேஷனே போல ஃபுல்லி போலரைஸ்டா கிரியேட் பண்ணியிருக்கானுங்க சங்கிகள் வடக்குல. அங்க ஒன்றாக வந்துட்டாரு. ஏய் பேந்தர் இருக்கியாடா? இருந்துட்டு தான் இருக்கேன். ஏன் கேட்ட? சும்மா தானே கேட்டேன். சரி, வீட்டுக்கு போறேன். சரி, நான் தூங்க போறேன். வண்டியில இருந்து நான் இறங்குறேன். டேய் ஏய் பேசுறா, ஏய் டைம் தூங்காதடா. ஆகுதுடா, இன்னும் 4 எவ்வளவு மணி இருக்கு? ஆகுது. இருடா, என்னால அந்த முடிஞ்ச அந்த அளவு டர்க்கி மேட்டர் சொன்னியா, அது என்னன்னு மறுபடியும் சொல்லு. சரியா கேட்கல. முடியாதுடா. டேய் டேய் யார் யாரு? டேய் பேந்தர், வேற யாருன்னா வண்டியை குடுறா. யாஷ் இருக்கானா? யாருன்னா இருந்தா கீழே வண்டியை கொடு. கீழே சாஜி இருக்காரு, முத்து ப்ரோ இருக்காரு. ஏண்டா இங்க ஏன் என்னென்ன நடக்குதுமா? தூங்க போறியா? யூஎஸ்ல உட்காந்துட்டு ஜாலியா நீ தூங்குற. இந்தியாவுல மோடி ஆட்சியில எங்களால தூங்க முடியாம இருக்கு, நீ வந்து தூங்குற. டேய் ஏன் அவரே பிளாக் தூங்குறது பேந்தர் இல்ல, நீ உங்களுக்கு எப்படா தூங்குவ? இவ்வளவு நேரம் நடத்தினாதான் காசு தருவேன் அசைன்மெண்ட் இருக்கா என்ன? ம் ஸ்பேஸ் அதுதானே. ஆமா ஆமா ஆமா, யூஸ் பண்ண. எங்க ஓனர் இருக்கும்போது நான் வந்து அதை எண்ட் பண்ணிட்டு போக கூடாது. எங்கடா போனான்னு கேட்பாரு வேலை பார்க்காம. இதெல்லாம் பப்ளிக் ஸ்பேஸ்ல நீங்க பேசுறீங்க, கவனமா இருங்க. ஏன் நீங்க என் பண்ற அந்த பண்ணுங்க, நாளா ஓனர் இல்லைங்க. நினைச்சேன் சொல்ல. யூசுஃபான இப்ப நீங்க தான் அட்மின்னா, அப்படி கிளப்பிட்டு போயிடறானுங்க. என் பண்ணுங்க இல்லடா இன்னும் இல்லடா, எங்கெல்லாம் இல்லடா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஒரு ½ பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் போயிடுவேன். இல்ல, நான் லஞ்ச் பிரேக். பை பை, நான் கிளம்புறேன். பாய் பாய், நான் தூங்க போறேன் பேந்தர். 4 ஓகே, மணி. பாய் பாய், போயிட்டு வா. ஒரு 3 மணி போ போ நேரமாவது போ. தூங்கணும். பாய் கைஸ். முத்தே, உனக்குலாம் என்ன? அவன் போய் ஃபிளைட் ட்ராக் பண்ணி உட்காந்து இருப்பான்டா இப்ப தனியா மொட்டை மாடியில. அவ்வளவுதான், லஞ்ச் பிரேக் ஓட்டாம வரேன். விடு விடு. இந்த ஃபிளைட் என் இந்த என் ஃபிளைட் பண்ணிடு. எங்க போகுது அப்படின்னு. இந்த டாபிக்கை ஃபுல்லா முடிச்சிட்டோம். என் பண்ணிடு. நாளைக்கு வரும். என்ன ஏதா அப்டேட் வந்தா சரிடா. மேல வேற டாபிக் ஒண்ணு மாத்துவோம், இன்ட்ரெஸ்டிங்கா ம் போவோம். சரி. இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போலையா? ஏய், இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான்டா போச்சு. எனக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்குடா, என்னால நிறைய பேச ம் முடியாது. அடுத்தடுத்து இப்ப மந்த் எண்ட் இல்ல, அதனால கணேஷ் ப்ரோ சரி நீங்க மைண்ட் பேசிட்டு வாய்ஸ் இருப்பீங்க. என்னன்னா, அடிக்கடி உனக்கு க்ளோசிங் வந்தா நல்லா இருக்கும்னு அவர் யோசிப்பாரு. ஏன்னா நீ பேசவே மாட்டல்ல. சரி, ஏய் நான் போய் தூங்க தூங்குடா, போறேன். போடா பாய் பாய் பாய். போடா. போகும்போது ஒரு நல்லது, நல்லா பேசிட்டு போதா பாரு. போகும்போது திட்டிட்டு போ தனியா.
ஏன்னா யூசப் பண்ண சொல்லு பேந்தரு. இந்த நிசா மைந்தன் ஒரு பீஸ் உட்காந்துட்டு இருக்குது மேல ரொம்ப நேரமா. எதுக்கு உட்காந்துருக்குன்னு எனக்கும் தெரியல. அவருக்கு இறைச்சலா இருக்கு. அவர் பேசி முடிச்சிட்டாரு. அவரு ரொம்ப நேரம் பேசவே இல்லையா அவரு? அவர் பேசல, இன்னொருத்தர் தான் பேசினாரு. ஷாஜகான் தான் பேசினாரு, மத்தவங்க பேசினாரு. நிசா பேசவே இல்லை. நிசா மைந்தன் அப்படிங்களா? சும்மாவே சரி, இருந்தாரு. எனக்கு ஆமா, மேபி அவருக்கு அந்த இறைச்சலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்ப சந்தியா தோழர்லாம் வம்பளுக்கும். நல்லா இருக்கும். சந்தியா தோழர் feel காரணம் பண்ணது. என்ன? இல்ல ஆமா. இல்ல, சந்தியா தோழரு காருண்யம் நல்லா இந்த பேச முடிச்சானுங்கன்னா நம்ம போய் பாட்டு ஸ்பேஸ் போடலாமே அப்படின்ட்டு இருக்கோம். இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு. வாங்க சந்தியா தோழர் பேசுவோம். கீழே ஒன்றாகன் தோழர் இருக்கிறாரு, அவரை கூட நீங்க கூப்பிடலாம். ஒன்றாக ஐடி எனக்கு காட்ட மாட்டேங்குதே. அப்படிங்களா? அவன் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டானா? ஒன்றாக ஐடியே எனக்கு காட்டல. இருக்காரு, கீழே தான் இருக்காரு. சரிங்க, அவனுக்கு இது அனுப்பிச்சு விடுவோம். ஸ்பீக்கர் இன்வைட். சாப்பாடு டைமா? ஆமா, சாப்பாடு போட்டு வரணும் வீட்டுக்கு. நான் சாப்பிடணும் இல்லையோ, வீட்டுல எல்லாரும் சாப்பிடணும். ஓகே ஓகே, சாப்பாடு போட்டுட்டு வந்து உட்காருங்க. கீழே சாஜி இருக்காருப்பா. குட் ஆஃப்டர்நூன் சாஜி. சாஜி வாங்க சாஜி. சாஜியா? சாஜியும் வந்துருச்சு. இருக்குது. முன்தசிர் வாங்க. வணக்கம் வணக்கம் பேந்தர். வணக்கம் முன்தசிர். வாங்க. என்ன இந்த பக்கமே வர மாட்டீங்க? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க, அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ரிசைன் பண்ணுங்க பாய். பேசல பேசுறதோட உங்களுக்கு ஒர்க் முக்கியமா? சோத்துக்கு நான் என்ன அண்ணாமலையா இல்ல சீமானா அடுத்த காசுல திங்கிறதுக்கு உழைச்சு திங்கிறேங்க.
புரூட்டல். ஆமா, என்ன பண்றது, இந்த டைட் ஷெட்யூல தான் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா இங்க ஆளுக்கான யூஸ் மட்டும் தான் உட்காந்துருக்காரு. கடை காலியா இந்த சொல்லிட்டு தாவேக்காரனுங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்லாமியர்கள் எல்லாம் பெருசா ஒண்ணும் இது பண்ண தேவையில்ல, அவங்களுக்கு வந்து வக்போர்டு சொத்து இருக்கு. எது கேட்டா ஒர்க் இருக்குன்னு வரான், நம்ம மட்டும் ரிசைன் பண்ணிடணுமா? எனக்கு புரியல. ஏங்க நம்ம வந்து கார்பரேட்ல கைக்கூலியா இருக்கோம், தொழிலாளர் வர்க்கம், நீங்க முதலாளி வர்க்கம், நீங்க வேலை செய்யறீங்க. இல்ல நீங்க வண்டி ஓட்டிட்டே கூலியா இருக்கீங்க, நாங்க கம்ப்யூட்டர் தட்டிட்டே கூலியா இருக்கோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. மொத்தம் எல்லாரும் கூலிகள் தானா? ஆமா. இந்த ரோட்ல வெயில் காலத்துல நொங்கு விக்கிறாங்க, கல்லு விக்கிறாங்க. அந்த கல்லு வாங்கி குடிக்கலாமா வேணாமா? சீமான் கிட்டதான் கேட்கணும் எனக்கு தெரிஞ்சு. டூப்ளிகேட்டா ஒரிஜினலா கண்டுபிடிக்க முடியலையே. தெரியலையே, அண்ணன்ட்ட டெஸ்ட் பண்ணி கேளுங்க, அண்ணன் கொடுத்து பார்த்து சொல்லுவாரு. பக்கத்துல எவனா நாம் தமிழர்காரன் இருக்கானான்னு பாருங்க, இருந்தான்னா கண்டிப்பா ஒரிஜினலா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் கல்லு டெஸ்ட் பண்ண மாட்டான், ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ணுவான், நீ தெலுங்க அப்படின்ட்டு போயிரும். ஆமா, கல்ல டெஸ்ட் பண்றது இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு ஒரு டெஸ்ட் குறி டெஸ்ட் எடுத்துறாங்க. ஆனா எனக்கு புரியவே இல்ல, நான் வீட்டுல இருக்கேன், எனக்கு சிக்னலே கேட்க மாட்டேங்குது, அப்பப்ப தூக்கி போடுறது. இவர் வண்டி ஓட்டிட்டு எப்படி இவ்வளவு சிக்னல் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு, என்ன போன் வச்சிருக்காரு, என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றாரு, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் மக்களுக்கு. கேட்டு சொல்லுங்க. ஏர்டெலா? நீங்க வேற 2 நாள் கேட்கல ஏர்டெல் யூஸ் பண்றானா? இல்ல 2 நாள், ஒரு 3 நாள் முன்னாடி எனக்கு என்னாச்சுன்னா, ஏர்டெல் உங்களுக்கு தான் பிரச்சனையோ? சந்தியா கேக்குதா? ஓகே, 2 நாள் முன்னாடி ஏர்டெல் பிரச்சனை ஆயிடுச்சுங்க, மொத்தமா டவரு எல்லாமே மொத்தம் டவுன். சுத்தமா கால் பண்ற அளவுக்கு கூட டவர் இல்ல. உங்களுக்கு மட்டும் இப்படிதான் இருக்குது தெரியல. மாநாடு எல்லாம் பயங்கரமா நடந்திருக்கா அப்படியே? இன்னைக்குமா இருக்கு அந்த இல்ல, நேத்து 2 நாள் தான். 2 நாள் கூட இல்லங்க, 2 மணி நேரம் 2 மணி நேரம். ஃபர்ஸ்ட் டே 2 hours, செகண்ட் டே 2 hours. ஒண்ணுமே பேச காணோம், சும்மா ஒரு இதை போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு. இதுல நேற்று வேற திமுக மாநாடு நடத்துனீங்களாடா, நீங்க பத்தியா ரோட் ஷோன்ற? டேய், அது ரோட் ஷோ கிடையாதுடா, நேற்று நடந்தது திராவிடர் விடுதலை கழகத்தோட மீட்டிங், திமுக மீட்டிங் இல்லடா. நாய்களுக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. அவங்க அந்த 100 ஆண்டு விழா, திராவிடம் 100 அந்த விழாவுக்கு வந்து போட்டிருந்தாங்க. இவனுங்களுக்கு என்ன மீட்டிங், என்ன மேட்ச், ஒரு இலவும் தெரிய மாட்டேங்குதுங்க. இதை சேதாரம் பண்ணிருக்காங்களே ஏர்போர்ட், அதுக்கெல்லாம் எதுவும் கேஸ் எல்லாம் எதுவும் போடலையா? போட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியான்னு போடல. ஆனா பொது சொத்தை சேதப்படுத்தினதுக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சதுக்கும் வந்து ரசிகர் மேல சில பேர் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. வாங்கட்டும், ஒரு 4-5 கேஸ் வாங்கிட்டு கம்முன்னு உட்கார்ந்தாதான் அவங்களுக்கு அறிவு வரும். போட்டு அங்க இங்கன்னு தாவறது, குதிக்கிறது, அதை போட்டுட்டு ஆட்டுறதுன்ட்டு இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஜாலியா கேஸ வாங்கி கொடுத்துட்டு அடுத்து ஷூட்டிங்க்கு போயிடுவாரு. இல்ல, குடும்பத்தோட வந்து ஓட்டு போடுங்கன்றாங்க. ஆதவர்ஜுன குடும்பம் வராது, விஜயோட குடும்பமும் வராது. யாரடா வர சொல்றீங்க? உங்க குடும்பமே வராதடா.
அவங்க அப்பாவே அவருக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவாரா தெரியாது. சுசியானந்தர் நேத்து ஒரு வார்த்தை இது சொல்லிருக்காரு பாத்தீங்களா, நாங்க எல்லாத்துக்குமே என்னது? ரெடியா தான் இருக்கிறோம், இவரை இட்டாங்க இட்டு போறதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. யார விஜய கூட்டு வர்றதுக்கா? ஆமா. ஐயோ. இல்ல அந்த தொப்பியை தூக்கி அடிக்கிறது, துண்டு தூக்கி அடிக்கிறதெல்லாம் ஏன் எப்பவுமே சம்பவம் நடந்துட்டே இருக்கு? அண்ணன் மீது தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. செருப்பு வீசிருக்காங்க போலயே. போன தூக்கி வேற தொப்பி தொப்பி அடிச்சிருக்காங்க. போனே அது செருப்பு நினைச்சேன். இல்ல தொப்பி பார்த்தேன். அது தொப்பி. செருப்பு இல்ல அது. இன்னொருத்தங்க ஆமா. போன தூக்கி அடிச்சிருக்கானுங்க. அண்ணன் இல்ல சுத்தி நிக்கிறலாம் விஜய் ஃபேன் தான். அவனுங்களே ஏன் இவங்க அண்ணன் மேல இவ்வளவு கோவமா இருக்கானுங்கன்னு தெரியலையே. அண்ணன் வெயில்ல நிக்கிறாரு, தொப்பி போட்டுக்கங்கன்னு கூட தூக்கி எடுத்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு வெறியனா இருக்கானுங்க. நீ செருப்பை எடுத்து குடுக்குறியா எரியறியான்னு எனக்கு எப்படியா தெரியும்? அவன் வந்து ஒரு நல்ல ஒரு முற்போக்கான அதாவது வளர்ந்த ஒரு அணிலா இருக்கிறான். அந்த ஹேட் டாப்னு சொல்லுவாங்கல்ல, அத பார்த்தா ஹேட் டாப். ஆமா, ஹேட் எல்லாம் தூக்கி போடுவாங்க. அந்த ஸ்பைன்ல வந்து நடக்கும்ல அந்த புல் ஃபைட்டு, அப்ப வந்து ஜெயிச்சவருக்கு வந்து பாராட்டும் விதமா ஹேட் எல்லாம் கழட்டி அவர் மேல தூக்கி மூஞ்சிலேயே அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. நான் ஹேட்டு போடல, என்கிட்ட ஹெல்மெட் தாங்க தனியா. ஆனால் ஹெல்மெட் தூக்கி வச்சானா என்ன ஆகுறது? அண்ணன் மூஞ்சி தக்காளி சட்னி தான். இல்ல இது இப்பெல்லாம் நடக்கல, முன்னாடில இருந்தே அப்படிதான் நடக்கும். ஓட்டு போட போனா வண்டி சைக்கிள் எடுத்து போனா அதை சேஸ் பண்ணிட்டு வண்டியில வருது. யாருன்னா அந்த பக்கம் லைட்டா தட்டி விட்டா போதும், அண்ணன் மூஞ்செல்லாம் பேந்துரும். அந்த மாதிரிதான் வருவாங்க. ஆக்சுவலா ரொம்ப நாளா நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளாம் இப்பதான் அதை கவனிக்கிறோம். சரி சந்தியா தோழர், வேற யாரும் இன்வால்வ் ஆகாம நம்ம மட்டும் பேசலாம். எனக்கு அந்த நீயா நானா மேட்டர் புரியல. அது நீங்க ஏன் போட்டீங்கன்னு, அது நீங்க போட்டது கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். அதாவது நீங்க வந்து பெண்கள்ல ஜாதி பாக்குறவங்க இருக்காங்களா, கேஸ்டஸ் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. ஆனா அங்க அந்த பெண்கள் கை தூக்காததுக்கு காரணம் ஜாதி மட்டுமா இருக்காது. எல்லா பெண்களையும் நான் சொல்லல, மொத்தமா அந்த பெண்களுக்கு இருக்கிற ஹெசிடேஷன் வந்து ஜாதி மட்டுமா இருக்காது அப்படின்றதுதான் என்னோட அந்த இது. அது வந்து கோபி இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் அந்த பொசிஷன்ல இருந்து. அதை பண்ணாம அது ஒரு கேள்வி ஆக்குனா தெரியுமா? மேபி அது வந்து கொஸ்டின் ஆயிட்டு சமூகத்துல வரட்டும் அப்படின்றதுக்காக கேட்டாரான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த பொண்ணுங்க கை தூக்காம இருக்கிறதுக்கான காரணம், ஏன்னா அது எல்லாமே அன்மேரிட் விமன்ஸ். ஓகேவா? என்ன வேணா புரிச்சு பேசிடலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், நான் வந்து சிட்டில இருக்கிறேன், அப்பெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனா நான் வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றத வந்து ஒரு சிம்டமா சொல்லிட்டா கூட ஃபேமிலியில உடனே உங்களுக்கு அடுத்த கல்யாணம் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களோட லைஃப் ஒரு பெரிய ரிஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும். ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ரைஸ். அதுதான் என்னோட இது. ஆக்சுவலா அந்த பொண்ணுங்க வந்து ஜென்ரலா அதுங்க கேஸ்டிசம்னால வந்து அப்படி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா கையை மடக்கி இருந்ததுக்கான வாய்ப்பு அது இப்படி இருக்க சான்சஸ் இல்லை. ஆனா நீங்க பெண்கள்ல ஜாதி பாக்குறவங்க இருக்காங்களா, பெண்கள் எல்லாம் புனிதம்லாம் நான் சொல்ல வரல, எல்லாத்துலயுமே கேஸ்டிசம் இருக்காங்க. அது ஜென்ரல் நியூட்ரல். அது ஆக்சுவலா கேஸ்டிசம்ன்றது வந்து எப்படி மற்ற இதெல்லாம் இருக்கும், ரிலீஜியஸ் அந்த த்ரெட் இருக்கும். சங்கி பெண்களும் இருக்காங்க தானே, நம்ம இப்பதான் பார்த்துட்டு தானே இருக்கோம். கஸ்தூரி எல்லாம் இருக்காங்களே மாதிரி. ஆனா அந்த நிகழ்ச்சியில நடந்தது வந்து ஒரு கேஸ்டிஸ் மென்டாலிட்டியோட நம்ம பார்க்க கூடாது, அந்த பெண்கள் அப்படி பார்க்க கூடாது அப்படின்றதுதான் என் கொஸ்டின். எல்லா ப்ரொக்ரெஷனும் பேசுறாங்க, ஆனா கேஸ்டின் வந்தா மட்டும் எல்லா பெண்களும் கையில தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மத்ததெல்லாம் பேசினாலும், இப்ப எங்க வீட்டுல நான் எது வேணா பேசலாங்க, ஆனா வீட்டுல சாப்பாடெல்லாம் செஞ்சு தட்டுல போட்டுட்டு தான் வந்து பேச முடியும். அவங்களுக்கான விஷயம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாம நான் என்ன வேணா புரிச்சு பேசிக்கலாம். ஓகேவா? அந்த நிலைமையிலதான் நாங்க இருப்போம். we are not completely free. என்ன நீ அஃபெக்ட் பண்ணாம நீ எது வேணா பண்ணிக்கோ. இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குன்னு கூட எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஏன் நான் பேந்தர் கூட அப்புறமா பேந்தர் மேபி பேந்தர் ப்ளீஸ் நான் இது பண்ணிடுறேன். எனக்கு வந்து கேள்வி என்னன்னா, அந்த ப்ரெஷர் அந்த பெண்களுக்கு இருக்கு, அதை நான் மறுக்கல. அந்த அம்மாக்களுக்கு அது இருக்கா இல்லையா? அந்த அம்மாக்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு. எப்படின்னா சோசியல் ப்ரெஷர். இப்ப ஒரு மருமகளை கூட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சொசைட்டில இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க, அந்த ஃபேமிலியோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் வரமாட்டாங்க. அந்த மாதிரி சோசியல் ப்ரெஷர் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அம்மாக்கு வீட்டுல ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா டிசைடிங் அத்தாரிட்டி அவங்களா தான் இருப்பாங்க.
புரியுதுங்களா? ஆனா ஒரு பொண்ணு அந்த டிசிஷன் எடுக்கணும்னா இன்னொரு குடும்பத்துல இன்னொரு கேஸ்ட்ல இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி போகணும் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையனே ஒரு சில நேரம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பையனே சில டைம் கேஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்றதுனால அந்த பொண்ணு பாதிக்கிறதுக்கான இப்ப இளவரசன் திவ்யா விஷயம் இருக்குல்ல, அவங்க வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல வந்து ஒருத்தரை கொன்னுட்டாங்க, இன்னொரு பொண்ணு வந்து உயிரோட இருக்கா. ஆனா கொன்னாலும் கொல்லினாலும் அதுல மேஜர் அஃபெக்ட் பண்ண போறது வந்து இந்த பொண்ணாதான் இருக்கும். இல்ல இந்த பையனோட அம்மா திவ்யாவை அதுவும் பொண்ணாதானே இருக்கு, அம்மாவும் பொண்ணும் அதுல ஒரு பொண்ணாதான் இருக்கும். புரியுதுங்களா? பையனுக்கு அஃபெக்டா மேஜர் ஆகாது. அதான் அந்த உயிர் போயிடுச்சு. அது சாரிண்ணே, உயிர் போயிடுங்க. ஆனா கூடவே இருந்துட்டு, அதாவது உயிரோடயே இருந்துட்டு வேதனை அனுபவிக்கிறது வந்து செத்து போறதோட ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்தவரையும். அந்த ஒரு இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சிசேரியன் வேணாம், நார்மல் டெலிவரி போதும். ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, சிசேரியனுக்கு அப்புறம் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் லைஃப் ஃபுல்லா அதை அஃபெக்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா இப்ப அது கிடையாது சயின்டிபிக்கலி. ஆனா அந்த பயம் ஏன் கொண்டு வருது, உனக்கு லைஃப் ஃபுல்லா ஒரு பெயின் அனுபவிக்கிறதோட நீ ஒரு நாள் பெயின் அனுபவிச்சுட்டு போயிடு அப்படின்றதுதான் கான்செப்ட். அதேதான் இதுலயும். புரியுதுங்களா உங்களுக்கு? இளவரசனால மேக்சிமமா அவன் ஊனமாவப்படலாம், இல்ல கொல்லப்படலாம். ஆனா பிசிக்கலாவும் மென்டலாவும் சோசியலாவும் ப்ரெஷர் அனுபவிக்கிறது வந்து பெண்களாதான் இருக்கும் இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜஸ்ல. இல்ல இங்க பாருங்க, இதுல மாறுபடும். அவனுக்கு வெறும் பிசிக்கல் டேமேஜ் மட்டும்தான் இருக்கும், எந்த சோசியல் ப்ரெஷரும் இருக்காதுன்னு சொல்றது. எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பெண்ண இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் ஆப்போசிட் சைடு எடுக்காம அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிற பட்சத்துல அந்த ஆணுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும். இல்ல எல்லாத்தையும் அந்த பொண்ணு மேல தள்ளிட்டு அந்த பையனால நகர்ந்து போயிட முடியும். ஆனா ஒரு நல்ல பையனால அப்படி நகர முடியாது, அந்த ப்ரெஷர் அவனும் உள்வாங்கிக்கிறான். இல்ல நான் மட்டும் முடிச்சுக்கிறேன். அது நான் ஏன் கேட்க வந்தேன்னா, நீங்க மேல கேர்ள்ஸ்னு அட்ரஸ் பண்ணிட்டீங்க, விமன்ஸ் அட்ரஸ் பண்ணீங்கன்னா நான் அந்த ரெண்டு சைடுல இருக்கிற பெண்களுக்குமே அது பாதிப்புன்னு கேர்ள்ஸ் தான் அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா அங்க வந்து அந்த பொண்ணோட வீடியோ தான் போட்டிருக்கு. இந்த பொண்ணுங்க கை தூக்காததுக்கான காரணம் இதுதான். அந்த அம்மாக்கள் அந்த அம்மா சொன்னாங்க தெரியுமா, அதுல வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா டிசைடிங் அத்தாரிட்டி அவங்கதான். உன்னால வந்து ஒரு இன்டர்காஸ்ட் பண்ண முடியுது, ஆனா வந்து அதை டிசைட் பண்ண முடியுது, அதை ஃபேமிலியை நான் அப்போஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியுது. உனக்கு வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது எஸ்சியா இருந்தா நான் மாட்டேன்னு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு தெரியுமா, அதை நம்ம கொஸ்டின் பண்ணணும். இல்ல புரியல, திரும்ப சொல்லுங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீ எந்த ஜாதியா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த பொண்ணு சொன்னாங்க முதல்ல. புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கு. ஆனா நீ எஸ்சியா இருந்தா நான் மாட்டேன், அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பேரேஜ் இருக்கு. அது வந்து ஃபேமிலி பேரேஜ் கிடையாது. அந்த ஒரு தடுப்பு வந்து அது அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கிற தடுப்பு தான் என்ன பொறுத்தவரையும். இந்த கேள்வி ரெண்டு சைடு வைக்கப்பட்டிருந்தா அது பேசலாங்க. எந்த கேள்வி? அந்த பொண்ணுங்கள்ட்டயும் வந்து யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவீங்களான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க எதுவும் சொல்லியிருந்தா இதை வந்து அவங்கள்ட்ட கேட்டிருந்தா அவங்க மட்டும் என்ன இல்ல நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்களா அவங்க யாரா இருந்தாலுமே போயிருங்கனால இல்ல வாட் இஃப் இல்ல அது இல்ல நானும் முடிச்சுறேன். அது வாட் இஃப் இல்ல, அவர் கேட்ட கேள்வி எப்படின்னா, நீங்க வந்து இன்னொரு ஜாதி மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் யார் இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்ப அது இன்னொரு ஜாதியா இருந்தாலுமே அந்த பொண்ணுங்க கை தூக்கல. பர்டிகுலர்லி எஸ்சின்லாம் சொல்லல. என்னோட டிபேட் பாயிண்டே அங்கதான். என்னன்னா அதுக்கு முன்னாடி கோபி அந்த மாமியார் அந்த அம்மாட்ட பேசும்போது, அல்லது அந்த பெண் வந்து தன்னை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்தா நான் வந்திருக்கேன்னு அட்ரஸ் பண்ணாம இல்ல நான் வேற ஒரு சாதி பண்ணிப்பீங்களான்னு சொல்லியிருந்து அந்த விவாதம் நகர்ந்திருந்தா அந்த பெண்களும் அதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோபி பின் பாயிண்ட் பண்ணி எஸ்சின்னு கேட்டிருந்தா மட்டும்தான் அந்த பெண்களுக்கும் தயக்கம் வந்திருக்கும். இல்ல புரியல, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அந்த இடத்துல அந்த அம்மாக்கள்கிட்ட முதல்ல பேசும்போதே இது இன்டர்காஸ்ட் மேரேஜ் லெவல்ல அல்லது இன்க்ளூசிவ் மேரேஜ் லெவல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர்னா கல்யாணம் பண்ணிப்பீங்களான்ற வாதம் வந்து முதல்ல மாமியார்ட்டே வந்துருச்சு. அல்லது 19 ரெண்டு சைட்லயும் கேட்டிருந்தா
அது வந்து 2 பேருமே ஆமா நாங்க பண்ணிப்போம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்பெசிஃபை பண்ணி இல்ல பட்டியல்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து அவங்க வந்திருக்காங்கன்னு கேட்டிருந்தா 2 இடத்துல இருந்துமே அது மேபி நிராகரிக்கதான் அக்ரீட். ஆனா இதுல அந்த அம்மாக்கான நான் என்னோட இது என்னன்னா இந்த அம்மாக்கான டிசைடிங் அத்தாரிட்டி வந்து அந்த அம்மா அங்க ஒன் ஆஃப் த டிசைடிங் அத்தாரிட்டியா, ஓகேவா? ஆனா அந்த பெண்கள் விஷயத்துல அப்படி கிடையாது. நான் பண்ணிப்பேன் அந்த அம்மா அந்த பொண்ணுங்க வந்து ஒரு பேச்சுக்கு கூட கை தூக்கிட்டு வீட்டுக்கு போனா அடுத்த நிமிஷமே அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 ஒரு மேபி ஒரு 70% பெண்களுக்கு அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, இவ ரெடியா இருக்கா இன்னொரு அடுத்த ஒரு முடுக்கப்பட்ட பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஜாதியை காப்பாற்றணும், நமக்கு சொந்தத்திலேயே ஒரு பையனை பார்த்து சீக்கிரம் முடிச்சிருவோன்ற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த பொண்ணுங்களோட லைஃபே அதை அஃபெக்ட் பண்ணும். எனக்கு நீங்க அந்த அந்த அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துரும், அந்த குடும்பம் வந்து இவங்களை வந்து ஒடுக்குமுறை பண்ணிடும் நீங்க சொல்றீங்கல்ல, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு வேற பார்வை இருக்கு. அந்த பார்வை சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. இப்ப வந்து அந்த அந்த குடும்பத்துல இவங்க பெண்கள் வந்து நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், கோபி இந்த கேள்வியும் வச்சாரு, நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், இந்த படிப்பு தான் படிப்பேன், இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுல சொல் பேச்சுக்கு அவங்க வீட்டோட அந்த பிற்போக்குத்தனத்தை எதிர்த்து தான் இந்த பெண்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சரிதானே? அப்ப வந்து இவங்களுக்கு எல்லா எதிர்ப்பும் வந்திருக்கும். அப்பெல்லாம் அந்த எதிர்ப்பை சமாளிக்க முடிஞ்சவங்க இந்த சாதின்னு வரும்போது ஏன் சமாளிக்க முடியலன்னா இது இவங்க நான் முடிச்சிடுறேன். நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு. இவங்க வாலண்டரியா அந்த ப்ரிவிலேஜை விட்டு கொடுக்க தயாரா இல்லைன்னு தான் எனக்கு புரியுது. ஒருவேளை என்னன்னா, நான் இந்த படிப்பு தான் படிப்பேன் அப்படின்னா சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு சடங்கு சம்பிரதாயத்துக்கு கூப்பிடாம இருக்க போறாங்களான்னா இல்ல. சரி உடுப்பா, படிச்சிருச்சு, நான் இந்த ட்ரெஸ் தான் போட போறேன், சரி விடுமா நம்ம வீட்டு பொண்ணு, நீ ஏதோ போட்டுக்கிட்ட, நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம நீ அடங்காப்பிடாரியா இருக்க, இவ்வளவுதான் நடக்கும். ஆனா அந்த சாதியோட ப்ரிவிலேஜ் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனா சாதி மறுப்பு திருமணம்னு ஒண்ணு பண்ணிட்டா அந்த பெண்ணுக்கு சாதி அது வெறும் சண்டை மட்டும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் வந்து அந்த சாதியில கிடைச்சிக்கிட்டு இருக்கோ அதை இழக்கணும். அதை இழக்க மனசு இல்லையோன்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இருப்பாங்க. ஆனா அங்க ஒட்டு மொத்தமா ஒரு பெண்கள் எல்லாமே கையை மடக்குனாங்க தெரியுமா? நீங்க அந்த மாதிரி எல்லா அந்த ஒரு கூட்டத்துல பாதி அளவுனா அந்த மாதிரி இல்லாத பெண்கள் இருக்கு, ஓகேவா? ஒரு மொத்தமா பெண்களே கை தூக்காததுக்கான காரணம் இதுவாதான் இருக்கும் அப்படின்றதுதான், ஓகேவா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். அங்க நீ ஒரு பர்டிகுலர் குரூப் கை தூக்கி இருக்கு, ஒரு பர்டிகுலர் குரூப் கை தூக்கல அப்படின்னா நீங்க சொல்றது இது அந்த ப்ரிவிலேஜ் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொத்தமா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ரிக்ரெசிவான பீப்புள் அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ண முடியாது. அவங்க ரிக்ரெஷனுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்ஷனை நான் வச்சேன். ஏன்னா ஜாதி மறுப்பு ஒடுக்கப்பட்ட மக்களை கல்யாணம் பண்றதுக்கும் பெண்கள் வரதுனாலதான் ஆணவ கொலைகள் நடக்குது. எல்லாருமே அந்த ப்ரிவிலேஜ் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது இல்ல அது பாருங்க, ஆணவ கொலை நடக்கிறது, ஒடுக்கப்பட்ட கல்யாணம் பண்றதுக்கு வர்றது அந்த பெண்கள், அதாவது பெண் இடைநிலை சாதியா இருக்கணும். இடைநிலை சாதியோ இல்ல சோகால்டு வந்து சொல்லப்படுற அப்ரஸர் கேஸ்டா இருக்கணும். ஆண் வந்து ஒடுக்கப்பட்டவனா இருக்கணும். அந்த இடத்துல ஆணவ கொலை அதிகமா நடக்கும். பெண் வந்து அப்ரஸ்ட் கிளாஸாவோ, ஆண் வந்து ஒரு சொல்லப்படுற ஒரு ஒரு உயர்தட்டு சமூகம் இருந்தா அதுல வந்து ஆணவ கொலை நடக்கும். ஆனா கம்மி கம்பேரிட்டிவ்லி. இந்த இது அணுலமா பிரதிலோமான்னு சொல்லுவாங்கல்ல, கம்பேரிட்டிவ்லி இது. அப்ப என்னன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் பெண் வந்து சொத்துன்னு மாதிரி பார்க்கப்படுறது. அந்த பெண் வந்து இந்த ஜாதிக்காரங்கிட்ட நம்ம வீட்டு சொத்து போறதா அப்படின்றதுதான் அந்த அந்த பையனை கொள்றது. ஸோ ஆண் வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டியா இருந்து பெண் வந்து ஒரு விவசாயியா இருந்தா அங்க கொலைகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல சில பெண்கள் வந்து அந்த ப்ரிவிலேஜை இழந்துட்டு வராங்க. இந்த ப்ரிவிலேஜ் எனக்கு வேண்டாம், எனக்கு நான் காதலிச்ச பையன் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ப்ரிவிலேஜை உதறிடுறாங்க. அதுல ஆணவ கொலை வந்து நடக்குது. இல்லைன்னா இனிமே நீ எங்க கூட பேசாத அப்படின்னு உயிரோட இருக்கிற ஆணவ கொலையை விட அதிக குடும்பம், நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டல, இனிமே ஒட்டும் இல்லை உறவு இல்லை, நீ போய் எங்கேயாவது தனியா வாழ்ந்துக்கன்னு விடுற குடும்பம் அதிகம். அது அக்செப்ட் தானே? கொலை நடக்கிற குடும்பங்களை விட இந்த மாதிரி என்கிட்ட இனிமே நீ பேசாதன்னு நகர்த்தி விடுற குடும்பம் தான் அதிகம். கரெக்டா? நகர்த்தி விட்டுட்டாங்கன்னா எனக்கு ஒரு மீட்டிங் அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கும். ஓகே
ஓகேவா? நான் வந்துடுறேன். ஓகே. அப்படி நகர்த்தி விட்டுட்டாங்கன்னா அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்காதோ, அந்த நம்ம அந்த ப்ரிவிலேஜ் சாதி ப்ரிவிலேஜ் இழந்துருவோமோன்ற ஒரு பதட்டம் இந்த பெண்கள்கிட்ட இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். புரிஞ்சிருச்சா முன்தசிர் கருப்பு? எனக்கு புரிஞ்சுது. எனக்கு நீங்க சொன்னது வாதமா இருந்தது. சரி, அது அதுல இருக்கிற டிபேட் பாயிண்ட்ல எனக்கு அதுல இதுவாத பேர் என்ன, எப்படி சொல்றது, அதுல எனக்கு அத்தாரிட்டேட்டிவா ஒரு சென்டென்ஸ் தான் இருந்துச்சு. பட் நான் பேசின ஒரு இதுல வந்து எனக்கு அவங்கள்ட்ட டிபேட் டிஸ்கஸ் பண்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதான் பேசினேன். அப்புறம் அவங்களும் அது கரெக்ட் தான், கரெக்ட் இல்ல, இதுதான் நிதர்சனம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த பெண்கள்கிட்ட நான் இதை பாக்குறேன். மோஸ்ட் ஆஃப் த பெண்கள்கிட்ட வந்து அவங்க ப்ரிவிலேஜை விட்டு கொடுத்துட்டு என் அப்பா அம்மா என் கூட பேச மாட்டாங்க, இதுமே எந்த சாதி சடங்குகள், எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கோ அந்த சீர்வரிசை எது ஒண்ணுனாலும் அந்த அந்த ப்ரிவிலேஜ், எக்கனாமிக்கல் ப்ரிவிலேஜோ இல்ல இதுவோ நான் இழக்கணும், அதை நான் இழக்க விரும்பலன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிற மனப்பான்மை இருக்கு. அது இருக்கு. எனக்கு அது எக்கனாமிக்கல் ப்ரிவிலேஜ்ங்கிற வார்த்தை சொல்லிட்டு, சோசியல் ப்ரிவிலேஜ் இழக்க கூடாதுங்கிற மனநிலை இருக்கு. சமூக எக்கனாமிக்கல் ப்ரிவிலேஜ் கூட இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். சமூக அந்தஸ்துக்குள்ள பொருளாதாரமும் வரும்ல, வரும். அது எப்படி சொல்றது, அது ரொம்ப ரொம்ப மேஜர். சமூக அந்தஸ்துன்னு சொல்லும் போது லார்ஜர் இதுல கவர் பண்ணதில்ல. எக்கனாமிக்னு சொன்னா ஒரு சின்ன இதுல கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்கனாமியை தாண்டி இங்க மரியாதை எல்லாம் கிடைக்குது. அது அவர் கருப்பு அதுதான். ஆமா ஆமா. அதான் இப்ப முன்னாடி கொஞ்ச நாள் நம்ம அம்மாக்கள் காலகட்டத்துல வந்து என் குடும்ப மானத்தை வாங்கிட்ட, என் ஊர் மானத்தை வாங்கிட்ட, சாதி மானத்தை வாங்கிட்ட அப்படின்னு சொல்றது இருந்தது. அப்படி இருந்தது, இப்பவும் இருக்கு. பட் அது பெருமளவு கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஆனா அது வேற மாதிரி மாறுது. என்ன மாதிரி மாறுதுன்னா, என் பேச்சு கேட்கலையா, நீ வந்து என்கிட்ட இனிமே எதுக்குமே நீ என்கிட்ட வராத, தூரமா இரு, எந்த கஷ்ட நஷ்டமோ என்கிட்ட நீ எதுவுமே கேட்காத அப்படின்னு இருக்காங்க. அந்த ப்ரிவிலேஜை இழக்கிறதுக்கு பெண்கள், இளம் பெண்கள் மட்டும் இல்ல, இளம் ஆண்களும் அதுல தயக்கம் இருக்கு. படிச்சவங்க அந்த வேலையை பாக்குறாங்க. ரெண்டு பேருமே சொல்றேன். நான் எதுக்கு செய்யறாங்க? அந்த ப்ரிவிலேஜை விட்டுட்டு வரதுக்கு தயங்குறாங்க. ஆமா, புரியல. ஆமா ஓகே. ஆமா, ப்ரிவிலேஜை விட்டுட்டு வர்றதுக்கு தயங்குறாங்க. தன் சொந்த பந்தத்துக்குள்ள ஏதாவது ஒரு காசு பணம் புரள்றது இதெல்லாம் வந்து நடக்காம போயிடுமோ, நாளை பின்ன ஏதாவது வந்து நம்ம ஓப்பனா சொல்ல போனா நம்ம அப்பாவுக்கு நம்மளுக்கு வர வேண்டிய சொத்து தராம போயிடுவாரோ, இப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கு அவங்களுக்கு இருக்கு. அவங்க வந்து கேக்குறாங்க, நான் சிம்பிள், நான் வந்து ஏதோ ஒரு புரட்சி பண்றேன், அந்த பொண்ணு எப்படியும் நம்மளுக்கு கல்யாணம் வீட்டுல பண்ணி தான் வைக்க போறாங்க, எனக்கு ஏதோ ஒரு பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் இந்த சாதியில பண்ணி இவ்வளவு கஷ்டம்லாம் நான் ஏன் அனுபவிக்கணும்? புரியுதுங்களா? படிச்சவங்க இப்படி யோசிக்கிறாங்க, நான் ஏன் அதெல்லாம் அனுபவிக்கணும், இந்த ப்ரிவிலேஜ் எனக்கு தானா கிடைக்குது, நான் ஏன் அதை விட்டு கொடுத்துட்டு போகணும், கிடைச்சா நான் பாட்டுக்கு வச்சுட்டு வாழ போறேன் அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு ஈஸியர் ஆப்ஷனா போயிடுதுங்க. ஈஸியர் ஆப்ஷன். ஆமா, இதை நீங்க தப்பு கூட சொல்ல முடியாது தெரியுமா? நீ இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு வந்து இந்த ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்றேன், ஒரு கவுண்டர் சமூகத்துல பிறந்திருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம பெரியார் அம்பேத்கர் எல்லாம், அது இப்ப நல்லா படிச்ச பொண்ணு, நீ எச்சியில இருக்க கல்யாணம் பண்ணிப்பேன்னா அது வீம்புக்குன்னா சொல்லணுமா? இல்லைங்க, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் சாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்குது. அதுலயே ஒருத்தர் லவ் மேரேஜ், அதுலயே ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்குது. ஏன்னா இவனை கல்யாணம் பண்ணா இன்னும் லைஃப்ல வந்து என்னோட என்விரான்மெண்ட் பாதிக்காது, என்னோட சோசியல் ப்ரிவிலேஜ் பாதிக்காது, என்னோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பாதிக்காது, நான் அதனால எனக்கு பிடிச்சதுனால சேஃப்டியா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் இதுல ஏன் போய் நான் கஷ்டப்படணும், என் லைஃப்பை நான் ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நான் ஏன் ஒரு பையனுக்காக போகணும் அப்படின்னு அது நினைச்சதுன்னா, அது அந்த பொண்ணு நினைச்சாலோ இல்ல பையன் நினைக்கிறதுலையோ நீங்க தப்பு சொல்லவே முடியாது. அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்றது? அவன் கேட்டீங்கன்னா சாப்பிட்டு கேஸ்டிஸ்ன்னு சொன்னாலும் நான் போய் யாரையும் ஒடுக்கல, நான் போய் யாரையும் வந்து
அடிக்கல, துன்புறுத்தல, என் தீண்டாமை செய்யல. சாய்ஸ் தானே, என் லைஃப் என்னோட சாய்ஸ். எனக்கு அப்படி ஒரு சாய்ஸ் இருக்குங்க. நான் இவங்க இப்படி சூஸ் மேலதான் லவ் பண்ணிக்கிறேன். எனக்கு வரணும்னு காம்ப்ளிகேட் இல்ல. நீங்க சொல்ல ம் முடியாதுன்னு கேட்பாங்கல்ல. இப்ப இவங்க படிச்சவங்க மேலதான் இப்படி லவ் சூஸ் வரணும்னு. பண்றாங்களே, இதை எப்படி அட்ரஸ் பண்றது? இப்ப நீயா நானால இப்படி அட்ரஸ் பண்ணிருக்க கூடாதுன்றாங்கல்ல. மேபி எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. இதை எப்படிதான் அட்ரஸ் பண்றது? அப்போ அந்த பெண்கள் வந்து கை தூக்காம இருக்கிறாங்கன்னா எப்படி? பெரிய விஷயம் தான். எனக்கு அது நீங்க சொல்லும்போது வேற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது, பெருசா இருக்கு. இன்னொன்னு, எனக்கு என்னமோ நமக்கு முந்தின ஜென்ரேஷன்னா நமக்கு முந்தின டெக்கேட் சொல்லல, 90s 2080s இருக்கோம்ல, இப்ப அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க ஏற்படுத்தின இம்பாக்ட்ல தான் இங்க ஏதோ சம்வாட் ஒரு ஈக்குவாலிட்டி சார்ந்த ஒரு டிஸ்கஷனோ வேற ஒன்றும் ஒரு இதுவா நகருது. இந்த ஜென்ரேஷனுக்கா புதுசா அவங்க ஏதோ மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்களா அப்படின்னு யோசிச்சா எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் வருது. நமக்கு முந்தின ஜென்ரேஷன்கிட்ட இருந்த மாற்றத்தினுடைய விளைவுகள் மட்டும் தான் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க ஒழிய இந்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த பாய்ச்சலுக்கு போயிருக்காங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கு எனக்கு. ஆமா, ஏன்னா இந்த இந்த லவ், புனிதம் இதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் லவ் பண்றாங்கன்னா பண்றாங்க, தப்பு கிடையாது. ஆனா இன் ஃபியூச்சர் என்ன ப்ராப்ளம் வரும்னு சிந்திக்கிற ஆட்கள் இருக்க தானே செய்யறாங்க. அவங்க இப்படி யோசிக்கும் போது அவங்கள தப்பு சொல்லவே முடியல. அவங்கள தப்பு நீ பண்றது தப்பு, நீ என்ன ஒரே சாதிக்குள்ள பண்ற, அது எப்படிங்க தப்புன்னு சொல்ல போச்சு? நான் என்னோட லைஃபை இப்படி சூஸ் பண்றேன், நான் படிச்சிருக்கேன், நான் எந்த ப்ரிவிலேஜையும் இழக்காம நான் ஒரு லைஃபை சூஸ் பண்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு கவுண்டர் என்ன சொல்றது? எனக்கு அது புரியல. அதனாலதான் இது இந்த ஆப்ஷன் ஹார்டா இருக்க வரைக்கும் அந்த ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணதான் செய்யணும். அது அதெல்லாம் பண்ணா நான் இதெல்லாம் இழக்கிறேங்கிறப்போ அவங்களுக்கு அது ஈஸியஸ்ட் ஆப்ஷனா தானே போகுது. அதுவும் இல்லாம அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்டை வந்து நீங்க தர்க்க ரீதியா அதை போயிட்டு ஏன் இவங்க மேல உனக்கு லவ் வரல, இவங்க மேல வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை கேட்க முடியாது தானே. ஆமா, அவங்க அந்த பொண்ணு சொந்த ஜாதி பையன் கூட பழகிறது தானே ஜாஸ்தி மீட்டிங்ஸ். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ரெண்டு சமூகம் சந்திக்கணும்ல. ஏன் வந்து பார்ப்பன பெண்கள் மேல வந்து ஒடுக்கப்பட்ட ஆண்களுக்கு வந்து அதிக காதல் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, பார்ப்பன பெண்களும் ஒடுக்கப்பட்ட ஆணும் ஒரே இடத்தில் சந்திக்கிறதோ அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸோ கம்மி அதானே. பார்ப்பன பெண்கள் வந்து பச்சைபாஸ் காலேஜோ இல்ல அது ஒரே இடத்துல நிக்க முடியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே அந்த சந்திப்பு நடக்கணும்ல, அந்த சந்திப்பு நடக்கிறதே கம்மி. புரியுதா? அப்ப இந்த பார்ப்பன பெண்கள் ஆகட்டும் இல்ல மற்ற பெண்கள் ஆகட்டும், சொந்த ஜாதி ஆண்கள் கூட தான் அந்த பஞ்சனு எல்லாத்துலயுமே அந்த சொந்த ஜாதி ஆண்கள் கூட தான் அதிகம் புழங்குறாங்க. அப்ப அவன் அந்த பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஜாதியிலே ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா எங்க வீட்டுல வெறும் பிரச்சனை எல்லாம் பெருசா வரப்போறது இல்ல, என்னோட ப்ரிவிலேஜும் நான் இழக்க போறது இல்ல, எங்க அப்பா அம்மா எனக்கு காலம் ஃபுல்லா அவங்க சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டியில எனக்கானதையும் வந்து சந்தோஷமா கொடுப்பாங்க, கூட சேர்த்து எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, நானும் என் பிள்ளைகளை வச்சுட்டு நல்லா வாழ போறேன், நான் ஏன் லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணணும்னு கேட்கிற படித்த பெண்களுக்கோ படித்த ஆண்களுக்கோ ரெண்டு பேருக்குமே இப்படி கேட்கறவங்கள நம்ம என்ன சொல்றதுன்னே புரியல தானே. ஆனா அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். அது நீ என்னன்னா இன்னைக்கு தொற்றுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணாம இருந்த விஷயத்த நீ என்னன்னா டச் பண்ணிருக்கு. வாங்க சோஃபி, சொல்லுங்க. கண்மணி அக்கா புது ஸ்பீக்கர்ஸ் இருக்கீங்க, பேசுறேன். எது பாயிண்ட்ஸ் இருக்கா? நான் ஃபுல்லாக கேட்கல, கீழே தான் இருந்தேன், நான் ஃபோன் பக்கத்தில் இல்லை. ஆனால் நான் 2 பாயிண்ட்டையுமே அக்ரி பண்ணுறேன், சந்தியா சொன்னதையும் பேந்தர் சொன்னதையும். நான் வந்து ஆனால் ஐ எம் லீனிங் ஓவர் டு பேந்தர்ஸ் பாயிண்ட் தான், அதையும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இப்போது சந்தியா சொன்ன மாதிரி விமென் டோன்ட் ஹாவ் த அது என்ன சொல்கிற, அவங்க வந்து சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவ்வளோ கேட்குதா நான் பேசுகிறது? ஹலோ, கேக்குது. அவங்க சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போகணும், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் இல்லை அப்படி. ஹலோ, சொல்லுங்க. கால் வந்துருச்சா? ப்ரிவிலேஜ் இல்லைன்னு சொல்றத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா அந்த ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, இந்த பொண்ணு வந்து எந்த ஜாதினே எனக்கு தெரியாது, அவங்க யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னது வந்து அவங்களுக்கு இருக்க ப்ரிவிலேஜ்.
ஆனா அந்த பொண்ணு வந்து நான் பட்டியலின சாதியை சேர்ந்த பொண்ணுன்னு சொன்னோடனே அவங்க கரெக்டா வந்து இல்லைங்க என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு இருக்க ரைட்டை இந்த இதை வச்சு அவங்க மாஸ்க் பண்றாங்களோன்னு தோணுது. லைக் எனக்கு அந்த ரைட் இருக்கு, ஆனாலும் இப்ப இந்த விஷயம் வரும்போது நான் வந்து இந்த கார்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைங்க எனக்கு அந்த ரைட்டு கிடையாது, என்னால இந்த அளவுக்கு தான் என்னால வர முடியும்னு அவங்க யூஸ் பண்றாங்களோன்னு தோணுது. ஸோ ரெண்டு விதத்துலயுமே இருக்கு. ஜென்யூனா அவங்களால டெசிஷன் எடுக்க முடியாததும் இருக்கு. ஆனா அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும்னு தெரிஞ்சும் கூட இல்ல இல்ல வேணாம் வேணாம் இது வந்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த கேஸ்டிஸ்ட் இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மேல யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணி மேல்னு இல்ல வீட்டுல யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதை மாஸ்க் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி சோஃபி. அப்ப பெண்கள் எடுக்கிற வீட்டுல எடுக்கிற முடிவுக்கெல்லாம் ஆண்கள் உடன்படுவாங்களா? இப்படியான பெரிய விஷயங்கள் எடுக்கும்போது ஆண்களை மீறி பெண்கள் அப்படியான பெரிய விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. முடிவெடுக்கப்படுறதான் செய்யுது. ஃபேமிலிஸ்ல தேர் ஆர் ஃபேமிலிஸ் இன்னமும் விமன் தான் டெசிஷன் எடுக்கிறாங்க. நான் ரெண்டையுமே சேர்த்து தான் சொல்றேன். விமன் மட்டுமே இல்ல எடுக்கிறாங்கன்னு கல்யாணம் சொல்லல. என்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஆண்களோட தலையீடு இல்லாம பெண்கள் எடுக்கிற முடிவுக்கு ஆண்கள் உடன்படுற மாதிரி தான் அந்த சொசைட்டி இருக்கான்றதான் என்னோட கேள்விங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா ஒன்லி இதுல வந்து விமனுக்கு வந்து இங்க ரோலே இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்போ அந்த அந்த ஒருத்தவங்க பேசினாங்கல்ல, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த இது எங்க இருந்து வந்தது? அவங்களுக்கு ரோலே இல்லைன்னா அவங்க எங்க இருந்து அதை சொன்னாங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா அதே இடம் வந்து அவங்க எதிர்பார்த்தது வந்து ஒரு 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 அந்த பொண்ணு வந்து ஒரு பிசிஓ எம்பிசிஓன்னு சொல்லி இருந்தா அவங்க இங்கேயே நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்சின்னு சொன்னோடனே அவங்க பேக் ஆஃப் ஆனது அந்த இடத்துல அவங்க வந்து வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு இருக்க ப்ரிவிலேஜையும் மாஸ்க் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இல்ல மேபி வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்றது கூட இருக்கலாம் தானே. இப்ப வந்து அதே சென்டென்ஸ் வரல, வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அவங்க இப்படி யோசிச்சிருக்கலாம், ஒரே காஸ்ட் கேட்டகரி என்று வரைக்கும் வந்து வீட்டுல இஷ்யூஸா இருக்க முடியாம இருக்கலாம். அதுவே வந்து அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய தாண்டி வேறையா இருக்கும் போது இது வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா வரலாமன்னு கூட யோசிச்சிருக்கலாம் எல்லாம். அவங்க அதை மாஸ்கா யூஸ் பண்ண தேவையில்லை, ஆனா அதனால வார பிரச்சனையை அதுதான் கண்மணியக்கா, இந்த கேஸ்ட் விஷயத்துக்குள்ளதான் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப சில அப்பாக்கள் கூட இந்த டாடி லிட்டில் பிரின்சஸ் சரி விடுமா பொண்ணு ஆசைப்பட்ட அப்படின்னாலும் ஏங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அவளுக்கு செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொல்ற பெண்களும் இருக்காங்க. அதுதான் சோஃபி சொல்ல வராங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அது கேஸ்ட்னு வரும்போது நீங்க மீறுறீங்களோ, நீங்க வந்து அதுக்கு ஒரு கார்டு எடுத்துடுறீங்களோ, ஏன்னா இந்த டிசிஷன் இதுலயே நீங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப பெண் இப்ப ஒரு ஆணுக்கு தான் முடிவு எடுக்கிற இது இருக்குன்னா, நாளைக்கு அவங்க அப்பா ஒரு எஸ்சி பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் பொண்ணுக்கு, அவங்க அப்பா சொல்லிட்டா இந்த அம்மா ஒத்துப்பாங்களா? அந்த அப்பாவுக்கும் ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்ப அம்மா இப்ப இந்த அம்மா ஒத்துக்கலைன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்ல. ஆமா, இதுல ரெண்டு பேருமே ஒத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ், ஓகேவா? இப்ப ஏன்னா காலம் காலமா வந்து இவங்க இல்ல ஜெண்டர் கிடையாது அப்படின்றோம். ஆமா இல்ல, பட் ஆனா மேரேஜ் வரும்போது இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸா தான் என்னால பார்க்க முடியுது. என்னடா ரொம்ப பாதிக்கப்பட போறது இதால பொண்ணுங்களா தான் இருப்பாங்க, ரைட்டா? அப்ப யோசிப்பாங்கல்ல. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாலே, நான் வந்து லவ் பண்ணும் போது லைக் ஆதிக்க சமூகம் உடனே எங்கட வீட்டுல எங்கட அப்பா வீட்டுல சாதியே பேசியே வளர்ந்த சமூகம் வீடே இல்லை, ஓகேவா? நாங்கள் அதெல்லாம் பேசினது கிடையாது. ஆனாலும் அத வந்து எங்கட வீட்டுல அப்பா ரொம்ப அம்மாட்ட எப்படி கேட்டாருண்டா, ஓப்பனாவே சொல்றேன், எங்கட அம்மா அப்பா பிளேம் பண்ணது எங்கட அம்மாவை தான். உன்னோட வளர்ப்பு சரியில்லை, அதனால இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டுது. இன்னைக்கு இப்ப அம்மாவுக்கு ஒரு இது இருக்குல்ல, இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அவங்கள ஒரு பொசிஷனுக்கு தள்ளி விட்டுட்டு போறேன் நான் வந்து அவங்களோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லும் போது. ஆனா அது வரைக்குமே எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, சாதின்றது ஒரு பெரிய இஷ்யூஸா இல்லாம இருக்கேங்க. இப்ப வந்து எங்க பிளேம்ல வருதுன்னா பொண்ணுங்க மேல வருது. இது ஒரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் கட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா ஓகே, அந்த ஆணோட சப்போர்ட் வந்து கடைசி மட்டும் சப்போர்ட்டிவா இருப்பாங்களான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ப்ரிவிலேஜ விட்டுட்டு போறது காஸ்ட் பாக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, சொசைட்டி வந்து அப்படித்தான் இருக்கேக்க.
அவங்க எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். கடைசி வரைக்கும் அவங்களோட லைஃபை வந்து ரிஸ்க்லயே எதுக்கு போடணும்? இந்த இந்த சமூகம் அப்படித்தான் இருக்குது. அப்படி இல்ல அதை தாண்டி எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி வரக்கூடிய ஒரு பிரேவான ஒரு பர்சன்டா வேற. ஆனா அது கடைசியிலயும் வந்து அந்த சைட்ல கல்யாணம் கட்டிட்டு போற ஒரு சைட்லயும் வந்து அந்த சப்போர்ட்டிவ், இப்ப பேரண்ட்ஸ் இந்த சப்போர்ட் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா மாதிரி பண்ணிட்டு போற அவங்களோட ஆதரவு இல்லாம எப்படி ஒரு லைஃப கடைசி வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ரகிளா தானே இருக்கும். நாளைக்கு இது ஒரு காஸ்ட்ன்றது ஒரு வெப்பனா கூட யூஸ் பண்றாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஜஸ்ட் லைக் தட் காஸ்ட், உன்னோட பேக்ரவுண்ட், அதனால உன்னோட பிஹேவியர் இப்படி இருக்கல்லோ அல்லது நீ இப்படி இருக்கிறாண்ட கூட பிளேம் பண்ணக்கூடிய மாதிரி கூட இருக்கும் சிச்சுவேஷன். ஸோ இது வந்து சென்சிட்டிவ். இதை வந்து யாருமே நீங்க எடுத்த உடனே பிளேம் பண்ணவே முடியாது. பொண்ணுங்க வந்து இதுல வந்து ஒரு உண்மையிலேயே சொல்றேன், ஹெல்ப்லெஸ் ஒரு இடத்துலதான் இருக்கிற மாதிரி தான் அந்த சமூகம் இருக்கிறது. அப்படிதான் நான் என்னால பார்க்க முடியுது. சாரி அக்கா பேசுங்க. ரெண்டுமே இருக்குன்னு தான் சொல்றோம். நீங்க வந்து இங்க இருக்க எல்லாரும் அந்த பொண்ணுங்க பண்ண தப்புன்னு சொன்னாங்கன்னு இங்க யாரும் சொல்லல. அந்த ரெண்டு விஷயமே தான் டிஸ்கஸ் பண்றோம். அந்த அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜும் இருக்கு, ப்ரிவிலேஜ் இல்லாதவங்களும் இருக்காங்கன்னு தான் டிஸ்கஸ் பண்றோம். ஆமா சோஃபி, ஆனா எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுண்டா இதுல, நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல அந்த லேடி வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க யூஸ் பண்றாங்கன்னு. ஆனா ஒரு கல்யாணம் பண்றது வந்து ஒரு வீட்டுல தனியா ஆனா அது அந்த எஸ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இல்ல கூட்டிட்டு போறேன்னு அது எங்க இருந்து வந்தது? அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இப்ப நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், என்னோட சமூகமா இருக்குமா இருந்தா எனக்கு வீட்டுல வந்து பயம் இருக்காது. ஓகே, என்னடா எப்படியும் வீட்டுல சம்மதிக்க பண்ணலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஓகேவா? இதுவே வந்து என்னோட சமூகத்தை விட்டு கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுன்னு சொன்னா மேபி எந்த வீட்லயே அது பிரச்சனையா இருக்கலாம்னு எனக்கு ஒரு பயம் இருந்தானே சடனா. இப்ப அவங்களுக்கு அந்த தைரியத்துல கூட அந்த வார்த்தையை விட்டு இருக்கலாம். சரியா? அப்புறம் இப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்க யோசிச்சிருக்கலாம். ஏன்னா இங்க வந்து அவங்க இப்ப ஒரே சமூகத்துல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் எங்களோட சமூகத்தை தாண்டி இன்னொரு ஆளோட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் வந்து யோசிக்க தோணுமில்ல. ஏன்னா அது தனியா ஒரு பிரச்சனையா வராது, அவங்களோட முடிவா மட்டும் இருக்காது. ஏன்னா அது அங்க தனிச்ச முடிவா இருக்காது இல்ல. ஒரே சமூகம் சில நேரம் கன்வின்ஸ் பண்ண ஈஸியா இருக்கலாம். இதே வேற சமூகம் அதே சமூகத்துக்குள்ள மட்டும்தான் கல்யாணம் பண்ணணுமா? இல்ல அப்படி சொல்ல இல்ல. பட் ஆனா இது ஒரு இஷ்யூஸ் சொல்ல வரேன் எல்லாரும். சாரி ஒன்றாக நீங்க அந்த பர்டிகுலரா அதுல பேசுன அந்த ஒரு லேடிய பத்தி பேசுறீங்களா, இல்ல சமூகமே அப்படிதான் இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல மோஸ்ட்லி இப்படித்தானே இருக்குது ஒன்றாக ப்ரோ. நான் அதுக்கு அவங்களுக்கு ஏன் அவங்க அந்த பயந்தாங்க அந்த இடத்துல என்றதுக்கு பதில் சொல்றேன். ஓகேவா? இப்ப மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து இல்ல அப்படி கிடையாது, சொல்லுவாங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் விட்னஸ் பண்ணிருக்கேன். வீட்டுல ஒரு ஆண் வந்து மாற்று சமூகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியும் ஒரு பெண் இது நடக்கவே கூடாதுன்றத நான் ரியல் லைஃப்ல விட்னஸ் பண்ணிருக்கேன். அதனால அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைக்காது. இல்ல மாறி மாறி இருக்கு, நான் அப்படி சொல்ல வரையில. ஆனா இது ஒரு தனிப்பட்ட நபர் சம்பந்தப்பட்டது இல்லைன்னா நான் சொல்ல வரேன். இது ஆணாம் இருக்கலாம், பெண்ணாம் இருக்கலாம். வீட்டுல வந்து ஒரு சமூகத்துல கல்யாணம் கட்டேக்க வந்து ஒரு ஆள்கிட்ட முடிவா இருக்க முடியாது. ஒரு ஆள் மட்டும் அதை ஸ்ட்ராங்கா சொல்லி அதை நடத்த முடியாதுன்னு சொல்ல வரேன். அது ரெண்டு சைட்டும் ஓகே பண்ணப்படணும், அதைத்தான் சொல்ல வந்தேன். இல்ல நீங்க எஸ் சொல்றதுக்கு பேசுறீங்க, நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறேன்னா இத நோ சொல்றதே அந்த தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதனால ஆண்கள் முடிவெடுக்க முடியாது, அது வேணாம், அது அந்த மாதிரி போச்சுன்னு சொன்னா அது கொஞ்சம் இல்ல அப்படி சொல்ல இல்ல ப்ரோ. ஒன்றாக ப்ரோ ரெண்டு சைட்டையும் தான் சொல்றேன். ரெண்டு பக்கம் இதுல வந்து யாராவது ஒரு ஆள் கூடி அதை ஒப்போஸ் பண்ணலாம். ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கூடி அதை எதிர்த்து இல்ல வேணாம்னு சொன்னா ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அந்த இடத்துல. சரியா? இப்ப லவ் மேரேஜ்ன்றது வேற, இது இப்படி நடக்கலாம். அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் ஸ்ட்ராங்காவே அதைத்தான் சொல்றேன். சோஃபி என்ன அந்த லேடிய பத்தி பேசிக்க அது எனக்கு அப்படிதான் தோணிச்சுது. அவங்க தனிச்சு ஓகே பண்ணினாங்க. அப்புறம் அது வந்து இல்ல வேற ஒரு சமூகம் வரைக்கும் வீட்டுல மற்ற ஒரு பர்சன் வந்து மரத்தை என்ன பண்ண முடியும்? பிரச்சனை வருமல்ல, அதுக்குதான் சொன்னேன். சாரி, பேசுங்க டெக்ஸ்ட். பேசுங்க அபிநயா பேசுறீங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டவுட் மட்டும் பண்றேன். என்னன்னா இப்ப இந்த கேஸ்ட் வச்சுட்டு வேணான்னு சொல்றாங்கல்ல, பட் வென் கம் டு ரீமேரேஜ் வரும்போது அவங்க அந்த கிரைட்டீரியா எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணும்போது
அவங்க சமூகத்துக்குள்ளேயே பண்ணிக்கணும், அவங்க இதுலயே. பட் when comes to ரீமேரேஜ்னு வரும்போது அந்த கிரைட்டீரியாலாம் அவங்க எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப சமூகம், ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த டைம் அதை பத்தி எதுவும் யோசிக்க அந்த பொண்ணும் தானே இதுல இன்வால்வ் ஆயிருக்கா. அப்ப உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆகும்போது நீ அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பண்ணிட்டேன். அதுவும் பர்டிகுலரா SC ST கேஸ்ட்ல வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா? இல்ல கேட்கவே இல்ல, சாரி. அமினியா நீங்க பேசினது கேட்க இல்ல, வாய்ஸ் கொஞ்ச நேரம் எதுவுமே கேட்கல. இப்ப கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, பேசு. இல்லக்கா, என்னன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடக்கும் போது ஒரு பர்டிகுலர் விமன் வந்துட்டு நான் வந்து என்னோட சமூகத்துல இருக்கவங்களதான் மேரேஜ் பண்ணுவேன், இல்லனா அந்த SC ST நான் பண்ண மாட்டேன், அந்த கேட்டகரியில இருக்கவங்கள நான் பண்ண மாட்டேன் என்ற ஸ்டபனா இருக்கா அதே பர்சன். பட் when comes to ரீமேரேஜ்ன்ற கிரைட்டீரியா வரும்போது அவங்க அந்த இது எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு எடுத்துக்காங்க. அப்போ அந்த விமனுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீ கேஸ்ட் பாப்ப அப்படின்னா ரெண்டாவது டைமும் நீ அதே மாதிரி தானே இருக்கணும். அப்ப மட்டும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அப்ப உனக்கு வந்து இது ஒரு ஆப்ஷனல் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இல்ல இருக்கு அவங்க. நான் மறுபடியும் நான் சொன்ன பாயிண்ட் மாறிடுச்சு. சோஃபி, நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? அந்த பெண்களை வந்து கோபிநாத்தை ஹேண்டில் பண்ணி மற்றவங்க எல்லாரும் கிரிமினலைஸா பாக்குறாங்கன்றது வந்து எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. அதான் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் படிச்ச பெண்களோ படிச்ச ஆண்களோ நான் ஏன் இந்த ப்ரிவிலேஜை விட்டுட்டு நான் போய் கஷ்டப்படணும், SC கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணும்? நான் இந்த இது ஒருத்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது என்னோட விருப்பம் தானே, எனக்கு சாய்ஸ் தானே. இந்த சாய்ஸை நான் ஒய்ஸா யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நான் எந்த ப்ரிவிலேஜும் இழக்காம நான் என்னோட திருமண சாய்ஸை வச்சுக்கிறேன், அதனால நான் கை தூக்கல, என் ப்ரிவிலேஜை நான் இழக்காம இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஆட்களை நம்ம கிரிமினலைஸ் பண்ண முடியாது. ஆனா அதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல. அதை நீயா நானா அட்ரஸ் பண்ணிருக்குன்னு சொல்றேன். புரிஞ்சுதுங்களா? ஹலோ, புரிஞ்சுது பாண்டர், புரிஞ்சுது. இப்ப நீயா நானா இதை அட்ரஸ் பண்ணிருக்குல்ல. இப்ப அதை அட்ரஸ் பண்ண விஷயத்த அந்த ப்ரிவிலேஜை நான் இழக்க மாட்டேன்னு நினைக்கிற அந்த படித்த சமூகம், முதல் பட்டதாரி சமூகம் கை தூக்க தயங்குது இல்ல. அது ஏன்னா அந்த ஒடுக்குமுறை, வீட்டுல மிரட்டுறாங்க, அது மட்டும் கிடையாது. ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னா, நம்மளோட சொசைட்டி, தமிழ் சொசைட்டி சொல்றோம், மோஸ்ட்லி நம்ம தமிழ் சொசைட்டி மாறி இருக்கு. அப்ப மாறும்போது அவங்க வெறும் மிரட்டலுக்காக மட்டுமோ இல்ல வீட்டுல வந்து பிரச்சனை வரும், ஆணாதிக்கத்தனத்தினால அப்பா நம்மள வந்து ஒடுக்குவார் அப்படின்றதுனால மட்டும் அவங்க கை தூக்காம இல்லை. அவங்களோட மேஜர் கன்சர்ன் ஏன் ப்ரிவிலேஜ் நான் இங்க இருந்து விட்டுறக்கூடாது. எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்குது இந்த கேஸ்டுக்குள்ள, நான் SC பையனை கல்யாணம் பண்ணினா அது எல்லாத்தையும் நான் இழப்பேன். அந்த இழந்துட்டு நானா வந்து சுயமா நிக்கிற மாதிரி ஆயிரும். அது எனக்கு வேண்டாம். ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா நான் தனியா நின்னா நான் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ. ஆமா, அதுதான் உண்மை. உண்மையிலேயே அதுதான் அவங்களோட மைண்ட்ல இருக்கும் இல்லையா. இது ரொம்ப ஒரு ரிஸ்கான வேலை மாதிரி தானே அவங்களுக்கு படம். ஆனா பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம அம்மாக்கள் சமூகம் படிக்காத சமூகம், நான் கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிப்பான் அவன் கூட அப்படின்னு ரிஸ்க் எடுத்தது. இப்ப நம்ம படிச்சு ஒரு தண்ணி, அதுதான் கோபிநாத் திரும்ப கேள்வி கேட்டாரு, நீ தன்னிச்சையா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு நீ இந்த சொசைட்டில படிச்சிருக்க, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ற, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், நீ இன்னமும் ஒரு காதல் பண்ணனா வீட்டுல கிடைக்கிற அந்த ப்ரிவிலேஜை இழப்பேன்றதுக்கு பயந்து தனி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம நான் இப்படிதான் எனக்கு வீட்டுல அந்த சொந்த பந்தம் ஜாதியில கிடைக்கிற ப்ரிவிலேஜ் எனக்கு வேணும் அப்படின்றது வந்து நியாயமா படலையா அப்படின்னு, நியாயமா உங்களுக்கு படுதா அப்படின்னு வந்து கேக்குறாரு. நான் அந்த கேள்வியை நான் அப்படிதான் அதை உள்வாங்கினேன். நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கட்டா? அப்ப இதுக்கு அந்த நேரம் கண்ணை மூடிக்கொண்டு
ஒரு ஒரு முட்டாள்தனமான சில முடிவுகளை வந்து எடுத்ததை வந்து இப்ப வந்து பொண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து தப்பு இல்லையே பேந்தர். அவங்க வந்து அந்த ரிஸ்க் எதுக்கு எடுக்கணும்னு பாக்குறாங்க. என்னடா அவங்க அந்த ஒரு ஆள் வந்து யோசிச்சு இத வந்து அதான்க்கா நீங்க காஸ்டா பாக்காதீங்க, ஏதாவது பார்க்காம கண்ணை மூடிக்கொண்டு நான் இப்படித்தான் ஒரு முடிவு எடுப்பேன்ட்டு கண்ணை மூடிக்கொண்டு தங்களோட லைஃபை வந்து எத்தனையோ பேர் வந்து பாழாக்கி இருக்கிறாங்க. அப்படி இல்லாம கொஞ்சம் தெளிவா ஓகே எனக்கு இந்த ரிஸ்க் வேண்டாம், நான் இப்படி இருந்துக்கிறேன். ஆனா நான் அந்த ஒரு இடத்துல இல்ல. நான் மேபி ஃபியூச்சர்ல வந்து எனக்கு நான் ஒரு சாதி பாக்குற ஒரு பர்சனா இருக்க வேண்டாம். ஆனா ஃபியூச்சர்ல எந்த பிள்ளைகளுக்கு எது நடக்க நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன் ஒரு மனநிலையில இருக்கலாம். ஆனா எனக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா இப்ப நேச்சுரலா எனக்கு ஒரு லவ் வந்துச்சுது, அது அப்ப நான் கல்யாணம் கட்ட மாட்டேன்னு சொல்ற சாதிய பார்த்து விட்டுட்டு போய்க்கதான் நான் அந்த யார் மேலேயுமே வந்து பழி போட முடியும் இல்லையா? இல்லையா நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல ஒரு பர்சன் மேல எப்படி படிய போட்டு போக முடியும்? இல்ல அந்த இடத்துலதான்க்கா திரும்ப பேண்டா சொல்றது நான் அதே லீன் பண்றேன். என்னன்னா அந்த நல்லா படிச்சு தெளிவா அந்த சோசியல் ப்ரிவிலேஜோட தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. சோசியல் ப்ரிவிலேஜ் வேணுங்கிற முடிவை அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. தெளிவில்லாத முன்னாள் ஜென்ரேஷன் அந்த சோசியல் ப்ரிவிலேஜ் வேணான்னு தள்ளி போன ஆட்கள் நிறைய இருக்காங்களே அப்படின்னு பேந்தர் சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க கருப்பு தெளிவா முந்தின ஜென்ரேஷன் எடுக்கல டெக்ஸ்டர் அப்படிங்கறது கூட பேசட்டும். ஏற்றுக்கணும். ஒரு நிமிஷம் கண்மணி அக்கா, நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. மாமா, அண்ணன், சித்தப்பா, தம்பி எல்லாருமே அந்த வீட்டுல இருக்க பெண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு போன் வேணுமா இதை வாங்கி தரேன், மாமாட்ட கையில் வாங்கி தரேன், சித்தப்பாட்ட வாங்கி தரேன் இப்படின்னு எல்லா ஆண்களும் அந்த பெண்ணுக்கு வந்து முன்னாடி அந்த ஒரு சாதிய சமூகமா ஒரு சொந்த பந்தமா ஒரு கும்பலா இருக்கிறது அந்த பெண் வந்து செல்லமா எல்லாரும் செஞ்சிருப்பாங்க. அந்த கேஸ்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குது. நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து இது கொடுத்தாங்களே, எனக்கு எது ஒண்ணுனாலும் இன்னொருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்களே, அது வந்து எனக்கு இல்லாம போயிடுமோ, அந்த நான் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு ப்ரிவிலேஜ் இல்லாம போயிடுமோ அப்படின்னு ஒரு பயப்படுறாங்க. ஆனா அந்த ப்ரிவிலேஜ்ல நீங்க இருக்கக்கூடாது, இன்னொருத்தனை நம்ப கூடாது, நீ வந்து சொந்த காலில் நில்லுன்னு படிச்சது எல்லாமே அந்த நம்பிக்கை வந்தது. பட் இன்னும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பயப்படுற யங்ஸ்டர்ஸ், வெறும் பெண்கள் மட்டும் நான் சொல்லல, மறுபடியும் சொல்றேன், ஆண்களும் பெண்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஆண்களும் பெண்களும் யங்ஸ்டர்ஸ் படிச்ச சமூகம். அதனாலதான் நான் எஸ்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் எந்த ப்ரிவிலேஜையும் விட்டு கொடுக்காமயே நான் வந்து இப்படி இருப்பேன் அப்படின்னு நினைக்குதோன்னு புரிஞ்சிச்சுங்களா? சொல்லாச்சு. புரிஞ்சுது. நான் அதுக்கு பதில் டெக்ஸ்டர் சொல்றேன். பேசிட்டோம். டெக்ஸ்டர் நீங்க பேசுங்க. டெக்ஸ்டர் பேசிட்டோம், அப்புறம் ஆட்சி பேசு. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது டெக்ஸ்டர் பேசுங்க. கேக்குது. ஓகே ஓகே. நடந்த கான்வர்சேஷன்ஸ்ல இருந்து இந்த நியானால பேசுற விஷயத்துல தான் கண்டினியூஸா வருது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரிவிலேஜஸை வந்து இழக்கிறதற்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தயங்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல சீரியஸ் நோட் எஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட்ல இருக்கிற ஆட்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி சொசைட்டியல்ல இருக்க ஒரு சில கெட்டிப்பட்ட கட்டமைப்புகள்ல இருந்து வெளியே வந்துட்டா இது மொத்த ப்ரிவிலேஜும் இழந்துரும். ஆனா வந்து ஒரு சில பிற்போக்குவாதங்க வந்து என்னால எதிர்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து கல்யாண